Hello students, hello soldiers, good evening, welcome to TN Stateboard Vedantu channel. Now ungal Captain Prakash. Good evening, good evening, good evening. Tell me whether the audio and video is clear. Audio, video clear airka? Hi, yes. Tell me whether the audio and video is clear. AV is clear. Tell me whether the AV is clear. Okay. Good evening, super. Very good. So happy to see you guys. Okay. Yes, clear. Okay, good. Schools la eppadi poitu irukku? How is your school going on? School eppadi super duper illa boring illa nariya vishayam school la padikka aarambichittingala? School la enna portions mudichirukanga? School la enna chapter nadathittu irukanga? Yes, tell me, what are the portions in school? Super, good. Super poitu irukku. Okay, super, very good. School super போயிட்டு இருக்கா? ஓகே, ஹாப்பி. மிட் டேர்ம் டெஸ்ட் பற்றி எதுவும் சொன்னாங்களா? மிட் டேர்ம் டெஸ்ட் போர்ஷன் என்ன? ஏன்னா ஸ்கூல்ஸில் இன்னும் ரொம்ப அஃபிஷியலாக வந்திருக்கும். நான் இன்னும் டீச்சர்ஸ் கிட்டலாம் பேசலை. ஐ ஜஸ்ட் டூ இட். நான் பண்ணதுக்கப்புறம் தெரியும். ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1 கம்ப்ளீட்டட். குட். ஸ்போர்ட்ஸ் டே வரப்போது, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படிக்கிறோமா? ஸ்கூல் திறந்த உடனே ஸ்போர்ட்ஸ் டேவா? டே அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் தானடா யார் என்னென்ன பிளேயர்ஸ்லாம் தெரியும். எப்படி அதுக்குள்ளே 7th லெசன் நடத்துனாங்க. ஓகே, 7th லெசன் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சுல. நத்திங் சைட். ஓகே, மிட் டேர்ம் டெஸ்ட் பற்றி யாருமே சொல்லலை. வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட், ரைட்டா? ஜூன் லாஸ்ட் வீக்னா அது மந்த்லி டெஸ்ட்டு. தேர் ஆர் சம் டிஸ்ட்ரிக்ட், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் என்ன அப்படின்னா யூனிட் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. யூனிட் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அதுக்கும் நீ ரெடியாக இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் கடைசி 15 நாளில் லாஸ்ட் வீக்கில் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஒரே நாளில் 2 டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். சரியா? ஃபிசிக்ஸில் 3 லெசன்ஸ் ஃபினிஷ்டா. யாரா இந்த ஸ்கூல்டா இது? வேறு லெவலில் இருக்காங்க. அம்மாடி. மந்த்லி டெஸ்ட். ஓகே, மந்த்லி டெஸ்ட் போர்ஷன்லாம் கெஸ் பண்ண முடியாதுவா? மந்த்லி டெஸ்ட் போர்ஷன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடக்காது. ரொம்ப ரேராக தான் நடக்க போது. அது நீ உங்கள் ஸ்கூலில் இருக்கும். மிட் டேர்மை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் போர்ஷன்ஸ்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். நீ அந்த போர்ஷன்ஸில் என்ன பண்ணலாம், எடுத்து நீ பார்த்துக்கலாம். ரைட்டா? மிட் டேர்ம் டெஸ்ட் போர்ஷனில் நீ அதுலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். பயாலஜி 3 லெசன். எந்த ஸ்கூலா? லக்ஷ்மன். என்ன ஸ்கூல்? உங்கள் ஸ்கூலு வேறு லெவலில் இருக்கும் போலையே. ஏன்னா ரைட். ஓகே, இப்போ வேறு நீங்கள் நீட் ஜேஇ படிக்கிறது பற்றின ஐடியா இல்லைனா இப்போயாவது தெரிஞ்சுக்கோ. டெஃபினட்டாக யூ மஸ்ட் பி அவேர் ஆஃப் இட். கண்டிப்பாக இப்போ இருந்து சுதாரிச்சுக்கோ. 11th 12th என்ன குரூப் எடுக்கணும்? 11th 12th பயோமேக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப் தான் நீ எடுக்கணும். அதுதான் உனக்கு ரொம்ப பெரிய வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்க போகுது. ஸோ அதை நீ படிக்கிறப்ப நீ நீட் ஜேஇ எழுதணும். அப்போ நீட் ஜேஇ எழுதுனா இப்போ இருந்து நீ என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? ரைட். ஓகே, அதனால் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நம்ம நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ 90% ஸ்காலர்ஷிப் ஆஃபர்லாம் வேறு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, அது எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ டோன்ட் மிஸ் இட். சரியா? அது எதையும் மிஸ் பண்ணிடாத. ஓகே, சூப்பர், குட். வி வில் டூ இட். வி வில் கோ. ரைட். கடைசி என்ன பார்த்தோம்? பிளான்ட் ஃபிசியாலஜி, சாரி பிளான்ட் அனட்டமியா. பிளான்ட் அனட்டமினா இன்டர்னல் பார்ட்ஸ் பற்றி படிக்கிறது நம்ம பார்த்தோம். அது ரொம்ப ஜவ்வாக இழுத்து நம்மளோட நிறைய கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம அதை ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜி, பிளான்ட் அனட்டமி நம்ம படிச்சிட்டோம். இப்போ பிளான்ட் ஃபிசியாலஜி பார்க்க போகிறோம். இனிமேல் நம்மளோட கிளாஸஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். பிகாஸ் வி ஆர் லேகிங் அ லாட். இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 4 சாப்டர் முடிச்சிட்டேன். ஆனால் நம்ம எத்தனை சாப்டர் தான் முடிச்சிருக்கோம்? இப்போ இதை முடித்தா 2 சாப்டர் தான். ஸோ வி ஹாவ் டு கோ அ லிட்டில் ஃபாஸ்டர். நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். யாரெல்லாம் என் கூட ஃபாஸ்ட்டாக ஓட ரெடியாக இருக்கா? ஓகே, ரைட். லீவில் ஸ்கூலில் இருந்துச்சு. ஓகே, 12th சாப்டர் ஸ்கூலில் நல்லாவே நடத்தலையா? ஓகே, ரைட். ஃபெப்ரவரியிலேருந்து எடுக்கிறாங்களா? ஆத்தாடி. ஏன் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியாதா ஹபிதா உங்களுக்கு? ரைட். யாரெல்லாம் ஓடி வர ரெடியா? ஓடி வர ரெடியாக இருக்குன்னா ஓடுற சிம்பலா? ஓகே, ரைட். ஸோ போகலாமா என் கூட? ஸோ அப்போ டெஃபினட்டாக நீ என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக படிக்க ரெடி ஆகணும். சரியா? ஃபாஸ்ட்டாக படிக்க ரெடியாக
இன்றைக்கி நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜி பார்க்கலாம் ரைட்டா. பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான செல்ஸு அதோட ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம படிக்க போகிறோம் ரைட்டா. பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளான்ட் ஃபிசியாலஜியில் ஒரு பார்ட்ஸாக நம்ம படிக்க போகிறோம் அதோட இன்டீரியரில் ரைட். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா we are going to study about plastid. plastid. நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம்? plastids அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். ஒன்லி plastids, அதாவது குளோரோஃபில், மெயினாக குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட் இவங்கள பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம் ரைட்டா. சரியா, போகலாமா? ரைட், ஓகே ரைட். இன்னர் பார்ட்ஸ் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்டிட் அப்படின்னு உடனே உங்கள் மைண்டில் என்ன வரணும்? இட் இஸ் அ டபுள் மெம்பர்ட் லேயர். இது எப்படி இருக்கும்? இட் இஸ் அ டபுள் மெம்பர் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அதாவது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். செல் இருக்குல்ல, பிளான்ட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸை பற்றி படிக்க போகிறோம். அதனால் இது எஸ் புக் இன்சைடுக்கெலாம் தனியாக வீடியோ உனக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்கமிங் வீக்ஸில் நம்ம புக் ஜென்ரலாக ஒரு சாப்டரை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட புக் பேக் கொஷின்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் புக் இன் கொஷின்ஸ் எல்லாமே உனக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. நோ வரிஸ், டோன்ட் வரி ரைட்டா. டபுள் மெம்பர் மெயின் ஃபங்க்ஷன் என்ன? பிளாஸ்டிடோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு ரைட்டா. ஃபுட் ஸ்டோரேஜ்க்காக ஃபுட் ஸ்டோரேஜ் அண்டு ப்ரிப்பரேஷன். ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க போகுது ரைட்டா. ஆமாம், கடைசியெல்லாம் 9th எடுத்தேன், இப்போ 10th எடுக்கிறேன். எஸ் கரெக்டாக, ஓகே ரைட். டபுள் மெம்பர் மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது. இந்த பிளாஸ்டிட்ஸோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have 3 types. என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். நீ பார்த்தியா உங்கள் 3 பேரையும் நான் வேறு கலரில் எழுதியிருக்கேன். ஹாவ் யூ நோட்டிஸ்ட் இட்? ரைட்டா. இது 3 என்னது? வேறு கலரில் இருக்கா? வாட் இட் ரெப்ரசன்ஸ்? ரைட்டா. வாட் இட் ப்ரெசன்ட்? சி பிளாஸ்டிட்ஸ் செல்லுக்குள்ளே, பிளான்ட் செல்லுக்குள்ளே இருக்க போகுது. பிளான்ட் செல்லை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட், இது ஒரு ஆர்கன் மாதிரி, இது தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் ரைட்டா. அதை பற்றி தான் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம் ரைட். இது என்ன பண்ண போகுது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரை குறிக்க போகுது ரைட்டா. சரியா, ஃபஸ்ட்டு பாரு. குளோரோபிளாஸ்ட் என்ன கலரில் இருக்கும்? we know that it is in green color. குளோரோபிளாஸ்ட் இஸ் இன் green color. சரியா, ரைட். அடுத்து இந்த குரோமோபிளாஸ்ட் பாரு, என்ன பண்ணியிருக்கேன்னு 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. தீஸ் ஆர் புக் இன் கொஷின். குரோமோபிளாஸ்ட் என்ன கலரில் இருக்கும்? குரோமோபிளாஸ்ட் வில் பி இன் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரைட்டா. பிளான்ட் செல் தான் ரைட்டா. இட் வில் பி இன் yellow, orange அண்ட் ரெட். 3 கலர்லேயுமே குரோமோபிளாஸ்ட் இருக்க போது. லியூகோபிளாஸ்ட்டுங்கிறது கலரே இருக்காது ரைட்டா. லியூகோபிளாஸ்ட்டுங்கிறது என்னது? கலரே இருக்க போகிறது கிடையாது. இப்போ இவங்க ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம் ரைட்டா. தீஸ் ஆர் கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ். இட் இஸ் கலர்லெஸ் ரைட்டா. ஸோ கலர்லெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒயிட் கலரில் இருக்கும், அதனால் அதை கலர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஜென்ரலாக ஒயிட்டுன்னு எழுத முடியாதுல்ல. ஒயிட்னா அது கலரே இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒயிட்னா ஒயிட் கலரில் இருக்க போகிறதில்ல. லைக் மியூக்கஸ், நம்ம இந்த சளியெல்லாம் பார்த்துருக்கியா ஒரு மாதிரி வருமா, வாட்டர் இஸ் கலர்லெஸ். அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டா. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நவ் we are moving into ஒவ்வொரு விஷயமா ரைட்டா. இந்த குளோரோபிளாஸ்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். லெட்ஸ் கோ வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகே ரைட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பற்றி நம்ம படிக்கலாமா? ரைட், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனை பற்றி நம்ம படிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்க போகுது. குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்கும்? ஓவல் ஷேப்பில் இருக்க போகுது. ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு விஷயம் சரி அதை அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நடத்திடுறேன், அதுக்கப்புறம் நான் அதை ஆட் பண்ணுறேன் ரைட்டா. இதுக்கு பதிலாக வேறு ஒன்று வச்சு இந்த 2 ஸ்லைட் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்லைட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஐ வில் ஜஸ்ட் டூ த டவுன்லோட். பிடிஎஃப் நான் கொடுத்தேன். பிடிஎஃப் ஆனால் என்னென்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கும், இப்போ கிடைக்காது. கிளாஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு கிளாஸ்க்குள்ளே உனக்கு அனுப்பிடுறேன். இல்லைன்னா நீ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணனா உனக்கு அதுலேருந்து நீ எடுத்துக்கலாம் சரியா. நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கலாம் சரியா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், இட் இஸ் க்ரீன் பிளாஸ்டட் ரைட்டா. இது என்னது? க்ரீன் கலரில் இருக்கிறனால இது பேர் என்னது? க்ரீன் பிளாஸ்டட் அப்படின்னு நம்ம சொன்னோம் ரைட்டா.
அடுத்து என்ன அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ காம்பவுண்ட் கால் குளோரோஃபில். எது மூலமாக உருவாயிருக்கு? குளோரோஃபில். ரைட்டா? ரைட். இட் இஸ் மேட் அப் ஆஃப். சரி, நான் இது சாட் பாக்ஸ்லேயே கொடுக்க சொல்கிறேன். நான் யூடியூப்லேயே உனக்கு லிங்க் போட சொல்லிடுறேன், நீ இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். க்ரீன் கலர் பிக்மெண்ட். கரெக்டாக க்ரீன் கலரில் ஒரு பிக்மெண்ட் இருக்க போது அதான் என்னது? குளோரோஃபில். க்ரீன் கலரில் ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க, அவங்க பேர் என்னது? குளோரோஃபில் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ரைட்டா? ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது. இதோட டயாமீட்டர்னு என்னது? நம்ம இங்கே சொல்லுவோம் சென்டர்லேருந்து இருக்கக்கூடியது ஓவல் ஷேப்போட டயாமீட்டர். இது எப்படி இருக்குமா? அப்ராக்சிமேட்டாக 2 to 10 millimeter டயாமீட்டர். ரைட்டா? 10 millimeter அப்படின்னு நம்ம நினைப்போம். என்ன அப்படின்னா இது மில்லிமீட்டர் கிடையாது, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா மைக்ரோமீட்டர். மில்லிமீட்டர்னால் நம்ம கண்ணுக்கு தெரியும். ரைட்டா? இது என்னது? மைக்ரோமீட்டர். சரியா? மைக்ரோமீட்டர். டோன்ட் கன்சிடர் அஸ் மில்லிமீட்டர். புக்கில் மைக்ரோமீட்டர்னு போட்டிருப்பாங்க. இட் இஸ் மைக்ரோமீட்டர். எஸ், புக்கின்லாம் நிறைய கொஷின்ஸ் நான் உனக்கு புக்கின் கொஷினும் கொடுத்துருவேன். நான் இதுக்கு முன்னாடி கேட்டது, இதுக்கப்புறம் என்ன கேட்கலாம், எல்லா புக்கின் 1 வேர்ட்ஸும் நான் உனக்கு கொடுத்துருவேன். நம்ம அதில் ஒரு டெஸ்ட்டும் எழுதுவோம், எல்லாமே பண்ணலாம். ரைட்டா? வீக் குவிஸ்லாம் நிறைய நம்ம எழுத போகிறோம். அது எல்லாமே உனக்கு நானே செஞ்சு கொடுத்துருவேன், நீ கவலையே பட தேவையில்லை. ரைட். அதில் திக்னஸ் எப்படி இருக்க போதான்? 1 to 2 டயாமீட்டர் இருக்க போது. என்னது? ஓவல் ஷேப்பு, டயாமீட்டர் 1 to 2 மீட்டர். என்னது? இது டயாமீட்டர், இது திக்னஸ். ரைட்டா? இது ஸ்ட்ரக்சரை பற்றி. ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா we have just studied about the structure. ரைட்டா? ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இப்போ படிச்சுட்டு எப்படி இருக்கும்பா? ஓவல் ஷேப்பில் இருப்பா. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்னு 5 மார்க்கில் கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ரீன் பிளாஸ்டட். இது வந்து பச்சை கலரில் இருக்கக்கூடியது. அதில் குளோரோஃபில் ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அந்த பிக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 to 10 மைக்ரோமீட்டர் வந்து அதோட டயாமீட்டர் இருக்கும். 1 to 2 மைக்ரோமீட்டர் அதோட திக்னஸ் இருக்க போகுது. ரைட்டா? ரைட். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்போது 3 மார்க்கில் அல்லது 2 மார்க்கில் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ட்ரா த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு. அப்போ குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சரை நீ வரைய தெரிஞ்சிருக்கணும்ல. ரைட். ஒரு ஓவல் ஷேப் போட போகிற, 2 ஓவல் போட போகிற, அதுக்கப்புறம் உள்ள இது நான் எப்படி வரைஞ்சேன்னு உனக்கு நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன். நீ அதுக்கப்புறம் அதை பார்த்து நீ என்ன பண்ணலாம், வரைஞ்சி தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? நான் இங்கே ஒன்று வரைகிறேன் உனக்கு. என்ன பண்ணுவேன் நான்? லைட்டாக ஒரு சின்ன கோடு போடு. என்னோடய பெண்ணு ஒரே திக்னஸில் எழுதும், அதனால் அப்படி இருக்குது. ரைட்டா? என்ன பண்ணு, ஒரு சிலிண்டர் மாதிரி வரைஞ்சிக்கும். அதுக்கப்புறம் அதில் இப்படி என்ன பண்ணு, கோடாக போட்டு வச்சுக்கோ. ரைட்டா? அதுக்கப்புறம் அதை இப்படி மாற்று. அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணு, இந்த மாதிரி சைடில் கர்வாக போடு. அப்போ என்ன அது டிஸ்க் ஷேப்பில் மாறிடும். ரைட்டா? இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டியா? அதுக்கடுத்து இதுக்கு கொஞ்சம் கீழே அல்லது கொஞ்சம் மேலே என்ன பண்ண, அடுத்து இருக்கவங்கள வர. ரைட்டா? ரைட். அடுத்து இருக்கவங்கள வரைஞ்சிட்டு அவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுரு. ரைட்டா? அவங்க 2 பேரையும் இந்த மாதிரி ஒருத்தவங்கள இந்த யார் கூட பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க கூட ஜாயின் பண்ணிடு. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். ரைட்டாக? இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இதில் அடிஷ்னலாக இன்னும் 2 பார்ட்ஸ் மெயினாக தேவை. ஒன்று இந்த ஒயிட் கலரில் இருக்குது. ரைட்டாக? ஒயிட் கலரில் அங்கங்கே ரவுண்டாக போட்டு வச்சிரு. ரைட்டாக? ரவுண்டாக போட்டு வச்சிரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இன்னொன்று வளையமாக. ரைட்டாக? வளைவாக ஒன்று போட்டு இப்படி வளைஞ்சு 3 வளைவு அதில் போட்டுரு. ஏன்னா அது வந்து டிஎன்ஏ, அதனால் என்ன பண்ணணும், அதை 3 வளைவு போடணும். ரைட்டாக? உனக்கு நல்லா போடணும்னா டிஎன்ஏ ஹெலிக்ஸ் போடணும்னு வச்சுக்கோங்க. இப்படி வரும். இப்படி போட்டேன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். டிஎன்ஏ ஹெலிக்ஸு இப்படி போட்டால் தான் உனக்கு கிளியராக தெரியும். அடுத்த ஹெலிக்ஸ் பார்த்தா அப்படின்னா இப்படி வரும். சரியா? டிஎன்ஏ ஹெலிக்ஸ் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். நீ 11th 12th போனால் போதும், இப்போ தேவையில்லை. ரைட்டா? நோ, இது வந்து புக் இன்சைட் கொஷின் கிடையாது. நான் உனக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். புக் இன்சைட் கொஷின்லாம் இப்போ கிடையாது. அதெல்லாம் நான் பாடம் நடத்தினதுக்கப்புறம் தான் சொல்லித்தருவேன். இப்போதைக்கு நம்ம கான்செப்ட் எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? அதனால் கான்செப்ட் பாருங்கள். ரைட்டா? இதே தான் பயோ மேமும் சொன்னாங்களா? ஓகே, ரைட். சரியா? சூப்பர். ரைட். இப்போ பாரு, இதோட பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணலாமா? இது என்னது? டிஎன்ஏ ஸ்டாண்டுன்னு சொன்னேன்னா இப்போ இது பேர் என்னது? குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ. ரைட்டாக? இது என்னது? குளோரோபிளாஸ்டோட டிஎன்ஏ. குளோரோபிளாஸ்ட்டுக்கும் என்னது? டிஎன்ஏ இருக்குது. அடுத்து இது பேர் என்னது? இது நேம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரோமா ஸ்டார்ச் கிரானுலா. ஸ்டார்ச்னா என்னது? உணவு சேர்த்து வைக்கிறது. அப்போ என்னது? கிரானுலா. ரைட்டா? கிரானுலா. அடுத்து என்ன இருக்குது? இது 2 பேருக்கு நடுவில் ஒருத்தன் இருக்கானா? இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்க பேர் லாமெல்லா. என்ன லாமெல்லா? ஸ்ட்ரோமா
லாமெல்லா, ஸ்ட்ரோமாவில் லாமெல்லா அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன அப்படின்னா தாலகாய்ட்ஸ். இந்த டிஸ்க் ஷேப்பில் இருக்குல்ல, டிஸ்காக இருக்குல்ல, அது பேர் என்ன அப்படின்னா தாலகாய்ட்ஸ். பயாலஜிலாம் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்கன்னா எதுவுமே இங்கே பாரு, பப்ளிக் எக்ஸாமுக்கெலாம் வந்துட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக கேட்பாங்கன்னு ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். எல்லா கொஷினையும் நம்ம அப்படி கெஸ் பண்ண முடியாது. இது கேட்கலாம், கேட்காமே இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் படிக்க போகிறோம். அவர் மெயின் எம்எஸ்டி கேட்ட சென்டம் வாங்குற யாரும் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கக்கூடாது. ரைட்டா? நீங்கள் எல்லாருமே எனக்கு சென்டம் வாங்கணும். சரியா? காயின்ஸ் மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறது பேர் என்னது? தாலகாய்ட்ஸ். தாலகாய்ட்ஸை வந்து எதில் வச்சுருக்காங்க? தாலகாய்ட்ஸ் எல்லாம் எதில் மிதக்குது அப்படின்னா ஸ்ட்ரோமாங்கிறது ஒரு லிக்விடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஒரு லிக்விடு மாதிரி இருக்கும். அந்த லிக்விடில் தான் இந்த காயின்ஸ் எல்லாம், பைல் ஆஃப் காயின்ஸ் எல்லாம் மிதந்துட்டே இருக்க போகுது. 2 காயின்ஸை ஜாயின் பண்ணுறவங்க பேர் லாமெல்லா, ஸ்ட்ரோமா லாமெல்லா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஃபஸ்ட்டு 2 ஓவல் ஷேப் போடுற, அதுக்கப்புறம் ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டு போடுற, அது குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி முட்டையாக போடுற, அவன் பேர் கிரானுலா. என்ன கிரானுலா? ஸ்டார்ச் கிரானுலா, உணவை சேமிச்சு வைக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே க்ரீன் கலர் பிக்மெண்ட்டில் ஃபுல் க்ரீனாக இருக்க போகுது. அந்த க்ரீனாக இருக்கவங்க எல்லாருமே யார் அப்படின்னா ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவில் தான் தாலகாய்ட்ஸ் இருக்க போகுது. தாலகாய்ட்ஸ் என்னது? ஸ்ட்ரோமாவில் தான் காயினாக வச்சு அடுக்கி வச்சுருக்க போகிறாங்க நம்மளுக்கு தாலகாய்ட்ஸ். இந்த தாலகாய்ட்ஸ் ஒன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா த்ரூ த லாமெல்லா. என்ன லாமெல்லா? ஸ்ட்ரோமாவோட லாமெல்லா. அவ்வளோதான். ரைட்டா? சிம்பிள். படம் ஈஸியாக கஷ்டமா? ரைட்டா? அடுத்து இங்கே ஒரு 2 ஆரமாக இருக்குக்கா. ஒன்று அவுட்டர் மெம்பரன், இன்னொன்று இன்னர் மெம்பரன். அவ்வளோதான். ஒன்று அவுட்டர், இன்னொன்று இன்னர். கிளியர்? புரிஞ்சுதா? அவுட்டர் அண்ட் இன்னர் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ரைட்டா? அவுட்டர் அண்ட் இன்னர் கிளியரா? clear. SMSW, super. It is SMSW, right? SMSW, super. Good, very good. இப்போ நம்ம அப்படியே புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன், புக்கை வச்சு நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ என்ன நம்மளோட டயக்ராம் இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே இங்கே பார்க்கலாம். என்வெலப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்வெலப்னா என்னது? ஜென்ரலாக என்வெலப்னா என்னது? ரைட்டா? நியூ டு திஸ் லைவ். ஜென்ரலாக வந்து இந்த லைவ் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ லிசன் பண்ணலாம். இன்றைக்கி நாளைக்கு இந்த சாப்டர் முடிச்சுன்னா அடுத்து ஃபஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் அதுலேருந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? லெட்டருங்கிறது என்னது? உரைமேல், உரை. என்வெலப்புங்கிறனா உரைன்னு சொல்லணும். உரைன்னா என்னது? ஒரு கவர். ரைட்டா? சூப்பர், குட். ஹவிதா, உஷா, தட்ஸ் குட். ஸோ என்னது? ஒரு கவர். ஒரு சில விஷயத்தை உள்ளே போட்டு வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல, இந்த குளோரோபிளாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்னர் பாடி யார் யாரெல்லாம் உள்ளே இருக்கா? யார் யாரெல்லாம் உள்ளே இருக்கா சொல்லு. இப்போ நான் உனக்கு டயக்ராம் சொல்லி கொடுத்தேன்ல, உள்ளுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கா நீ சொல்லு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கா? அப்படியே படிச்சிருவேன். நீ இப்போ அதை பற்றி சொன்னேன்னா நீ அப்படியே அதை படிச்சிருவேன். சொல்லு. SMSWன்னா நான் சொல்கிறேன், நீங்களாம் ஆன்சர் சொல்லுங்கள். SMSW அப்படின்னா சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். ரைட்டா? சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். Very good, Devina. Very good. Thylakoids, stroma, lamella, DNA. Right? DNA. இதெல்லாமே இருக்க போகுது. கிரானுலா இவங்க எல்லோரும் இருக்க போகிறாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கணும்ல, அந்த பூட்டி வைக்க போகிறவங்க தான் என்னது? என்வெலப். ஹேஸ் அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரன் விச் இஸ் செப்பரேட்டட் பை இன்டர் மெம்பரன் ஸ்பேஸ். நடுவில் பாரு ஸ்பேஸ். நம்ம படம் வரைஞ்சோல, எங்கே நம்ம படத்தை காணோம்? இந்த இருக்கா நம்ம டயக்ராமில் பாரு, கேப் இருக்கா? அவுட்டர் அண்ட் இன்னர் நடுவில் கேப் இருக்குது பார்த்தியா? ஸோ அந்த கேப்பை தான் பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கேப்பை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. ரைட்டா? இன்னர் மெம்பரன் ஸ்பேஸ். ரைட்டா? இன்டர் மெம்பரன் ஸ்பேஸ் பற்றி பேசுகிறாங்க. அடுத்து ஸ்ட்ரோமாங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நிறைய அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நீ பார்த்துருக்கியா? மேட்ரிக்ஸ்ன்றது டிஜிட்ஸ் அடுத்தடுத்து நிறையா மல்டிபிள் கான்செப்ட்ஸ், நிறையா கோடிங்ஸ் அண்ட் டிகோடிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்ட்ரோமாங்கிறது என்ன அப்படின்னா முழுக்க அப்படியே ஒரு மெம்பரன் மாதிரி ஃபுல்லாக இருக்க போகுது. மேட்ரிக்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த
மெம்பரேன் இஸ் கால்ட் ஸ்ட்ரோமா. புரியாத புதிர்கள் அப்படின்னு சொல்லலாம். லூப் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தியா, தாலகாய்ட்ஸை எடுத்துட்டேன்னா முழுக்க முழுக்க க்ரீன் கலரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்னது இருக்கக்கூடிய எல்லாருமே they are going to be stroma, right? I will take science totally, right? மேக்ஸில் வருமா சாப்டர் 3ல? குட், ரைட்டா? எஸ், இட் கண்டைன்ஸ் டிஎன்ஏ. அவன்கிட்ட என்ன இருக்குது? டிஎன்ஏ. அதுக்கப்புறம் 70s ரைபோசோம். உடனே உங்களுக்கு என்ன கொஷின் வரும்? நான் சொல்லியிருக்கேன்னா உனக்கு என்ன கொஷின் கேட்கணும்னு தோணுமோ அதை நான் முன்னாடி ரெடி பண்ணியிருப்பேன். 70s ரைபோசோமில் 70sனா யார் சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த எஸ் அப்படின்னா வேட்பக் யூனிட். அது வந்து குரோமோசோம்ஸை கவுண்ட் பண்ணி எழுதுகிற யூனிட், அந்த யூனிட் அவ்வளோதான். ஸோ அப்போ என்னது இது? வேட்பக்ஸ் யூனிட். எஸ் வந்து சைலண்ட், ரைட்டா? வேட்பக் யூனிட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, அதுதான் எஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம், ரைட்டா? அடுத்து என்ன இருக்க போகுது? ஸ்ட்ரோமாவில் இதாக இருக்க போகுது டிஎன்ஏ. அதுக்கப்புறம் 70s ரைபோசோம்ஸ் இருக்க போகுது. அண்ட் அதர் மாலிகூல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ரைட்டா? ப்ரோட்டீனை உருவாக்குறதுக்கு வேறு யார் யாரெல்லாம் தேவை? டிஎன்ஏ வேணும். அதுக்கப்புறம் வேறு யார் தேவை? கிரானுலா, ஸ்டார்ச் கிரானுலா, இவங்கெல்லாம் வேணுமா? அவங்களாம் தான் இருக்காங்க, ரைட்டா? அதாவது மேட்ரிக்ஸ்ன்றது டேர்ம், புரியாத புதிர் மாதிரி இருக்கக்கூடிய, ரைட்டா? திரும்ப திரும்ப இருக்கக்கூடியது. அது லிக்விட் மாதிரி தான், அது ஒரு லிக்விட் மாதிரி இருக்காது. மேட்ரிக்ஸ்ன்றது ஆக்சுவல் டேர்ம், நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக உனக்கு சொன்னேன் லிக்விட். சரியா அபினியா? ரைட்டா? சூப்பர், குட். அப்போ என்ன அர்த்தம்? என்வலப் அப்படிங்கிறது ஒரு லேயர், 2 லேயர் இருக்குது, நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாவில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் மாதிரி, அதாவது நிறைய இருக்குது, புதிர் மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, அதுதான் ஸ்ட்ரோமா. அந்த ஸ்ட்ரோமாவில் டிஎன்ஏ, 70s ரைபோசோம்ஸ் அண்ட் அதர் மாலிகூல்ஸ் ரெக்வயர்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ரைபோசோம்ங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்கன். எப்படி நம்மளுக்கு ஹார்ட் இருக்கோ அதே மாதிரி செல்லோட ஒன் ஆஃப் த ஆர்கன் விச் இஸ் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். புரதங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு ரைபோசோம்ஸ் தேவை, ரைட்டா? ரைபோசோம்ஸ் இஸ் ஃபார் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ரைட்டா? ரைட், கிளியரா? ஓகே, இஸ் தட் கிளியர்? குட், சூப்பர், குட். அடுத்து தைலகாய்ட்ஸ். நிறைய பேர் தைலகாய்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தைலகாய்ட்ஸ், THYS ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ். தைலகாய்ட்ஸ் அல்லது தைலகாய்ட்ஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஜென்ரலாக தைலகாய்ட்ஸ். It consists of thylakoid membrane that encloses the thylakoid lumen, ரைட்டா? thylakoid lumenனா ஒன்றும் கிடையாது, அடிக்கடி வச்சுருக்கோம்ல அந்த ஒட்டுமந்தம். ஒரு பேர் thylakoid, அடுத்தடுத்து வச்சுருக்கு thylakoid lumen. அதில் photosynthesis pigments are present in thylakoids. இந்த thylakoidsல தான் photosynthesis pigment இருக்க போது. Thylakoids forms a stack of disc like structure called grana. நல்லா கவனி. இதில் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பசங்களுக்கு. என்ன அப்படின்னா தைலகாய்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஃபார்ம் அ ஸ்டாக் ஆஃப் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். எப்போ ஒரு டிஸ்க்கும் தைலகாய்ட்ஸ். தைலகாய்ட் ஒரு தைலகாய்ட் ஸ்டாக்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டாக், இது பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்டாக், ரைட்டா? இந்த மாதிரி 2 ஸ்டாக். இந்த தைலகாய்டோட ஒரு ஃபுல் செட் ஆஃப் ஸ்டாக்குக்கு பேர் என்ன அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ், இந்த ஸ்டாக்குக்கு பேர் கிரானா. அதுக்கு பேர் என்னது? கிரானா. அதாவது ஒரு ஸ்டாக்குக்கு பேர் கிரானம். ஒன்று இருந்தால் கிரானம், 2 3 சேர்த்துட்டேன் அப்படின்னா ப்ளூரல் இஸ் கிரானம். ஒன்று இருந்தால் என்னது? அது பேர் கிரானம். பல பேர் மொத்தமாக குரூப்பாக சேர்ந்துட்டு அவங்க பேர் என்னது? கிரானம். அப்போ இப்போ கேள்வி எனக்கு பதில் சொல்லு. இங்கே இருக்கல இந்த பச்சையாக ஸ்டாண்டாக நிற்கிதுல, அதுக்கு பேர் என்னது? கிரானா. இப்போ இந்த ஒரே ஒரு பச்சைக்கு பட்டு பேர் என்ன சொல்லுப்பா? அது கிரானம். அந்த ஒரே ஒரு பச்சையில் ஒரே ஒரு தட்டு பேர் மட்டும் என்னதுப்பா? தைலகாய்ட்ஸ். அந்த தைலகாய்ட்ஸில் என்னப்பா இருக்கும்? அந்த தைலகாய்ட்ஸில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட்ஸ் இருக்க போகுது. சிம்பிளா? இப்போ கொஷின் கரெக்டாக நான் கேட்டது புரிஞ்சுதா? நான் சொன்னது புரிஞ்சுதா? இந்த போர்டு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும் சாமி, ரைட்டா? அடுத்து அதே மாதிரி சாத்தலிங்கம் எவ்ரிடே ஈவினிங் தான் லைவ் வருமா? எஸ், எவ்ரிடே ஈவினிங் தான். ஆமாம், பாப்பா வாட்டர் பாட்டில் மை வாட்டர் பாட்டில். எஸ், குட், கிளியரா? ரைட். ஸோ அப்போ தைலகாய்ட்ஸில் தான் தைலகாய்ட்ஸ் லியூமன்னா அந்த தைலகாய்ட்ஸ் ஸ்கின் இருக்குல்ல, அந்த தைலகாய்ட் டிஸ்க்கு, அதை தான் சொல்கிறாங்க பயாலஜிக்கல் டேர்மில் லியூமன் அப்படின்னு, ரைட்? தைலகாய்ட் மெம்பரன்ஸ், லியூமன் அவுட்டர் கவரிங், தைலகாய்ட்ஸோட அவுட்டர் கவரிங்.
அந்த டிஸ்கோட மேலே இருக்கல லியூமென்றது அதோட கவரிங். ஸோ அப்போ தாலகாய்ட் சொல்லிட்டாச்சு, கன்சிஸ்ட் ஆஃப் தாலகாய்ட் மெம்பரேன், அதில் பிக்மெண்ட் இருக்கும், அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ண போது இந்த டிஸ்கெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு ஒரு ஸ்டாக்காக இருக்க போகிறாங்க. அந்த ஸ்டாக்குக்கு பேர் கிரானம். நிறைய ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்தா கிரானா அப்படின்னு எடுத்தோம். ரைட்டா? பிக்மெண்ட்ஸ்னா ஆமாம், பிக்மெண்ட்னாலே கலர்ஸ் இருக்கும் ஜென்ரலாக. பிக்மெண்ட்னா கலர் தானா, ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட்னால இங்கே அது வந்து என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னது? ஃபுட்டு ப்ரிப்பரேஷன், லைட்டு மூலமாக உணவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய பிக்மெண்ட் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட்னே வச்சுட்டாங்க. லியூமென்னா இட் இஸ் அவுட்டர் கவரிங். இந்த தாலகாய்டு டிஸ்க் இப்படி இருக்கா, தாலகாய்டு டிஸ்க் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது தாலகாய்டு டிஸ்க். ரைட்டா? இதுதான் நம்மளோட ஒரு தாலகாய்டு டிஸ்க். இந்த தாலகாய்டு டிஸ்க் இருக்குல்ல, இந்த டிஸ்கோட கவர் உள்ள தாலகாய்டு இருக்குது. தாலகாய்டுங்கிறது ஒரு டிஷ்யூ அல்லது ஒரு சதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, அதோட ஸ்ட்ரக்சர். அதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தோல், நம்ம தோலுக்குள்ளே சதையெல்லாம் இருக்கா அந்த மாதிரி. ரைட்டா? அதான் நேச்சர். அப்படின்னா அதுக்கு ஏன் கலர் இருக்குன்னா அதான் நேச்சர். நமக்கு கலர் இல்லை, அதுக்கு கலர் இருக்குது. நம்மளோட கலர் வேறு. நம்மளோட கலருக்கு காரணம் என்ன? நம்மளோட கலருக்கு காரணம் என்னது? ஆகா, ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட் டக்குன்னு. வாட் இஸ் த ரீசன் ஃபார் அவர் கலர்? யாரா சொல்லுங்கள் டக்குன்னு. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெலனைன் பிக்மெண்ட், அதுவும் பிக்மெண்ட் தான். நம்மளோட மெலனைன் பிக்மெண்ட்டு அல்லது மெலனைன் நிறைய, அந்த பிக்மெண்ட் நிறைய இருந்துச்சுன்னா we are going to be very dark like Africans. அதே இது மீடியமாக இருந்தால் ஏஷியன்ஸ், ரொம்ப கம்மியாக இருந்தால் அமெரிக்கன்ஸ். ரைட்டா? டிபெண்ட்ஸ் அப்பான் த சன்லைட். அதுவும் ஃபோட்டோ சென்சிட்டிவ், அதுவும் ஃபோட்டோ சென்சிட்டிவ்னு என்னது? லைட்டுக்கு சென்சிட்டிவ். வேறஸ் இன் யூஎஸ் அண்ட் யூகே அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டோட எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும். வேறஸ் நீ மேப் பார்த்துருக்கா? வேர்ல்டு மேப்பு நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் நினச்சிட்டே இருப்போம். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ த வேர்ல்ட் மேப். ஒரே நிமிஷம். ஸோ இதை பாரு, இதை பார்த்துட்டு அப்படின்னா ஜென்ரலாகவே இந்த இடத்துல இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்லையுமே இந்த ஈக்குவேட்டர் ரீஜன் இருக்குல்ல, ஈக்குவேட்டருக்கு ரீஜனுக்கு சென்டரில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி பிளாக். சார் யூஎஸ்லலாம் இப்போ பிளாக்காக இருக்கும். யூ ஜஸ்ட் see that சவுத் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே, சவுத் அமெரிக்கன்ஸ்லேயும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரசில், மெக்சிகோ இங்கே இருக்கவங்களாமும் நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க. தே ஆர் ஆல்சோ வில் பி லைக் தட் ஒன்லி. ரைட்டா? அவங்களும் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் இருப்பாங்க, நம்மள மாதிரியே மோர் ஆர் லெஸ் டஸ்கி ஸ்கின்னில் இருப்பாங்க. வேறஸ் இங்கே ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் மோர் எக்ஸ்போஷர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லாம் ஈக்குவேட்டர் மேலேயே இருக்குது. கரெக்டாக நம்மளாவது ஈக்குவேட்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். நம்ம இதில் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தோன்னா கலர்டாக இருப்பாங்க, பிகாஸ் அவங்க ஈக்குவேட்டர்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்காங்க. இன்னும் மேலே போக 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 ஜப்பான்லாம் எங்கே இருக்குது, ஜப்பான் சைனீஸ்லாம் தே ஆர் வெரி ஒயிட்ஸ் இன் கலர்ஸ், பிகாஸ் அவங்களோட நேச்சர் சன்லைட்டோட எக்ஸ்போஷர் கம்மி. நம்ம சன்லைட்டோட எக்ஸ்போஷரில் நம்ம வந்து அதிகமாக இருக்கும். டு ப்ரிவெண்ட் அவர் ஸ்கின், நம்மளோட ஸ்கின் என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் விஷயம். ரைட்டா? சயின்ஸில் மேப்பா என்ன? ரைட். ஓகே. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு பிக்மெண்ட் கிடையாது, பிக்மெண்ட்டில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ ப்ராசஸ். வெரி குட். நிறைய பேர் அப்படி மீன் பண்ணியிருக்கலாம். அபிநயா, வாட் யூ செட் இஸ் குட். வாட்ஸ்அப் சேனலில் பிடிஎஃப் வராது. இட் இஸ் சென்ட்ரலைஸ்ட், அது ஆல் இண்டியாவுக்குரிய சேனல், அதில் நம்மளுக்கு வராது. யூ கேன் டேக் இட் ஃப்ரம் ஒவ்வொரு வீடியோ. எஸ் 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 சன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சன்னு ரொம்ப ரொம்ப, அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஆல் லிவிங் திங்ஸ். ஆனால் அதில் டாமினன்ட் ஸ்பீஷீஸாக இருக்குது. 9th நடத்துகிறப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன், வி ஆர் ஆல் டாமினன்ட் ஸ்பீஷீஸ். நம்ம டாமினண்ட்டாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ரைட், சூப்பர், குட். சார் தாலகாய்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்து கிரானா. Thylakoids arranged in a form of disc stacked one above the other called granum. Grana are interconnected by stroma lamella. முன்னாடியே பார்த்துட்டோம்.
நான் ஆல்ரெடி உனக்கு படத்தில் நான் வரைஞ்ச படத்திலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லூமென்னா கலைச்செல்வி நான் அப்போதே சொல்லிட்டு இட்ஸ் அ கவரிங், தாலக்கார்டோட கவர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரைட்டா, தாலக்கார்டோட கவர் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதுதான் ரொம்ப முக்கியமானதுப்பா. குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன், குளோரோபிளாஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. அதான் இப்போ பார்ப்போம்ல, இப்போ பார்ப்போம் கிரானா ஸ்டொமேட்டா வாட் கனெக்ஷன் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸ்டொமேட்டான்றது வேறு, நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அங்கேருந்து கேஸ் வந்துருச்சு, அதாவது ஸ்டொமேட்டா வழியாக நம்மளுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு வந்துருச்சு. இப்போ பார்ப்போம்ல நம்ம இங்கே இருக்குது இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் எல்லாம் வந்துடும். அவங்க வந்து கிரானால என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் ரைட்டா. ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்டில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிடு, ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸு, அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ரைட்டா. இது எல்லாமே குளோரோபிளாஸ்டோட வேலை. இதில் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ரைட்டா. லைன் பை லைன் நான் ரீட் பண்ணி சொல்கிறேன், உனக்கு ரொம்ப முக்கியமானது, அதனால் கவனமாக கவனி. ஃபோட்டோ அப்படின்னாலே என்னது மீன்ஸ் லைட், நல்ல ஞாபகம் வச்சு. ஃபோட்டோனாலே லைட்டு, சிந்தசிஸ்னால் பில்டு, சிந்தசிஸ்னால் என்னது உருவாக்குறது, வெளிச்சத்தின் மூலமாக ஒளியின் மூலமாக உருவாகிறது ரைட்டா, ஒளியின் மூலமாக உருவாகிறது ரைட் சரியா, ஒளியின் மூலமாக உருவாகிறது. பாப்போம் எல்லாமே சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் ரைட். இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் லைக் green plants, algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. நல்லா கவனி, இங்கே நீ நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம். ஆட்டோட்ரோஃபிக், we are not autotrophic. ஆட்டோட்ரோஃபிக்னா தனக்குத்தானே உணவை தயாரிக்கக்கூடிய ரைட்டா, தனக்கு தானே என்ன பண்ண போகுது, உணவை தயாரிச்சுக்க போகுது ரைட்டா ரைட்டா. அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அது முக்கியமாக கொஷின்ஸாக இருக்கும் எழுதா. ஹவிதா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ரைட். ப்ரிப்பேரிங் தேர் ஓன் ஃபுட். டெல் மீ வெதர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆட்டோட்ரோஃபிக் ஆர் நாட். ஹியூமன் பீயிங்ஸ் ஆட்டோட்ரோஃபிக் ஆர் நாட். உஷா நான் கொஷின் கேட்குறதுக்குள்ள ஆன்சரே சொல்லிட்டீங்க. Tell me whether we are autotrophs or we are not autotrophs. We are heterotrophs. அவங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நம்ம ஆட்டோ கிடையாது, நம்ம பிறரை சார்ந்து இருக்கோம். யாரை சார்ந்து இருக்கோம்? அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ரைட்டா. பிளான்ட்ஸ் தான், ஏன்னா அந்த பிளான்ட்டை தான் அனிமல்ஸும் சாப்பிடுது, பிளான்ட்டை தான் அனிமல்ஸ் சாப்பிடுது, அந்த அனிமல் இன்னொரு அனிமல் சாப்பிடுது, இன்னொரு அனிமல் நம்ம சாப்பிட்றோம் ரைட்டா, அவ்வளோதான் ரைட்டா ரைட். வி கிராப் ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் த பிளான்ட்ஸ் ரைட்டா. நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளான்ட்ஸ் கிட்டேருந்து உணவை எடுத்துக்க போகிறோம். அவங்க தயாரித்து வைப்பாங்க, நம்ம நோவாமல் போய் நல்லா அதில் பெப்பர் சால்ட் மிளகா பொடியெலாம் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட போகிறோம் ரைட்டா. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஓகே. ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கானிசம் யார் யாரெல்லாம்? பிளான்ட்ஸ், பச்சை கலரில் இருக்க பிளான்ட்டு, அதுக்கப்புறம் ஆல்கே, அதுக்கப்புறம் குளோரோஃபில் கண்டெய்னிங் பாக்டீரியா. ஒரு சில பாக்டீரியாவில் குளோரோஃபில் இருக்கும், அவங்களும் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க ரைட். அவங்க எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எதை வச்சு அப்படின்னா எனர்ஜி ஃப்ரம் த சன்லைட் ரைட்டா, எனர்ஜி ஃப்ரம் த சன்லைட் டு சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கம்பைன் ஆகுறாங்க. எப்போ? சூரிய ஒளியின் முன்னிலையில். நைட்டு ஃபுட்டு பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணுமா? whether the plant prepare food during the day night time, during the night plant food prepare பண்ணுமா பண்ணாதா? இரவு நேரங்களில் தாவரங்கள் உணவை தயாரிக்குமா தயாரிக்காது? நோ. ஏன்னா சன்லைட் இல்லை, சன்லைட் இஸ் வெரி 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 மச் நீடட். சூரிய ஒளி இருக்கப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போது, அதான் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் டு ஃபார்ம் கார்போஹைட்ரேட்ஸ். அதனால் நான் வச்சுக்கோ, இந்த பிளான்ட்டு ஃபுட்டு செய்யுதுன்னு சொன்னல, என்ன சாப்பாடு செய்யுது? உருளைக்கிழங்கு பொரியலா, இல்லை சிக்கன் 65 இல்லை மெஜ்ராஸ் சிக்கனா, அல்லது பீஃப் பிரியாணி செய்யுதா, அல்லது மட்டன் ஃப்ரையா? என்ன செய்யுது? அபிமன்யூ வெல்கம் ரைட். என்ன செய்யுது? தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங். இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் கார்போஹைட்ரேட். என்ன ப்ரொடியூஸ் பண்ண போதான்? இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்னது? யா தாஷா பிரகாஷ் கண்டிப்பாக நான் போட்டுறேன்டா, ரெக்கார்ட் பண்ணணும் இருக்குது. நான் கண்டினியூஸாக ஒரு 6 நாள் போடலை, எல்லாத்தையும் நான் சேர்த்து போட்டுறேன் ரைட்டாக. 11th கெமிஸ்ட்ரியில் டோன்ட் வரி ரைட்டாக. கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் குளுக்கோஸ் இஸ் ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட்.
கார்போஹைட்ரேட்ன்றது ஜென்ரல், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மானோஸ், லாக்டோஸ், கேலக்டோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யூ வில் பி ஸ்டடிங் இன் 12th ஸ்டாண்டர்ட், ரைட்டா? 12th ஸ்டாண்டர்டில் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இந்த ஒரு வார்த்தை ஒரு சாப்டர், ரைட்டா? இந்த ஒரு வார்த்தை ஒரு சாப்டர், ரைட்டா? ரைட், சரியா? நம்ம பார்க்கலாம், ரைட்டா? அந்த கண்டென்ட்டுக்கு பேர் ஸ்டார்ச். நம்ம வர என்னென்ன ஒவ்வொன்றா நம்ம படிப்போம். கவனி, ஆட்டோட்ரோஃபிக் பார்த்தோம், சன்லைட்டு தேவைன்னு பார்த்தோம். சன்லைட்டு முன்னிலையில் என்ன நடக்குது? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? தே ஆர் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங், தே ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த ப்ராசஸில் ஆக்சிஜன் வெளியேறுது. என்னவா? பை ப்ராடக்டா? என்னென்னமோ பேசியிருக்காங்களே, இது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்த்துடலாம், ரைட்டா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை படிக்கிறது, ரைட்டா? இப்போது இந்த ஈக்குவேஷன் நான் எழுத போகிறதில்ல, நீ தான் எழுத போகிற. எழுதலாமா? ரைட்டா? எழுதலாமா? இந்த ஈக்குவேஷன் எழுதலாமா? ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கலாம். நவ் வி ஆர் கோயிங் டு ரைட் திஸ் ஈக்குவேஷன். என்ன சொன்னேன் நான்? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரியாக்ட் பண்ணுறாங்க, ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும். கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா என்னது? உனக்கு முதல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக எழுதிடலாம். CO2 இதான் இது கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா, ரைட்டா? ரைட், சூப்பர். ப்ளஸ் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுதான் H2O. யாரோட முன்னிலையிலன்னு சொன்னாங்கப்பா? அது ரொம்ப முக்கியமானது, சன்லைட். அதை கரெக்டாக எழுதிக்கோ, ரைட்டா? சன்லைட். என்ன கிடைக்கிதுன்னு சொன்னாங்க? கார்போஹைட்ரேட் கிடைக்கிதுன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு நான் வந்து கார்போஹைட்ரேட்னு எழுதிக்கிறேன். ஃபார்முலா நான் அப்புறம் சொல்லித்தரேன் உனக்கு. கார்போஹைட்ரேட், அதோட லிபரேஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன்னா O2 தான் வெளியே போக போகுது, ரைட்டா? ரைட், ரைட்டா? ஆக்சிஜன் என்ன பண்ண போகுது? O2 தான் வெளியே போக போகுது. ஃபார்முலா ஈக்குவேஷன் படிக்கிறது கஷ்டமா? என்ன படித்தோம்? கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட ரியாக்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க, கரெக்டா? கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தட். அதாவது என்னது? இது ரியாக்ஷன் முடிஞ்சு சன்லைட், ரைட்டா? சன்லைட். அடுத்து என்ன சொன்னாங்க? ரைட், கார்பன் ஹைட்ரேட்டு ப்ளஸ் ஆக்சிஜன், ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க நம்மளோட இதில்? குளோரோஃபில்லும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா? ரைட், லைட் அண்டு குளோரோஃபில். குளோரோஃபில்னால் எங்கே நடக்குது? இவங்க ரெண்டு பேரும் எங்கே நடக்கிறாங்க? இந்த ரெண்டு பேரும் எங்கே ஒன்றா சேர்றாங்க? குளோரோஃபில்ல, ரைட்டா? ஸோ அப்போ குளோரோஃபில், ரைட்டா? குளோரோஃபில்ல ஒன்றா சேர்றாங்க. என்ன கிடைக்குது எனக்கு? ரைட்டா? லிபரேஷன் ஆஃப் ஆக்சிஜன். என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்துக்கலாம், ரைட்டா? கார்போஹைட்ரேட்னு சொன்னால் கார்போஹைட்ரேட் ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H12O6 ப்ளஸ் H2O ப்ளஸ் O2. இதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டுரு. இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டால் என்ன அர்த்தம்? அவங்க கேஸாக வெளியே போகிறாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கேஸாக வெளியே போகிறாங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ரைட், ஓகே. செலிப்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மீன்ஸ் வாட்? என்னது செலிப்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன்? ரைட்டா? அது கேஸ்னு அர்த்தம், ரைட்? சரியா? ஓகே. இப்போ இது என்னது? இது குளுக்கோஸ் அல்லது கார்போஹைட்ரேட், வாட்டர், O2. இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன கேஸ்? ஆக்சிஜன் கேஸ். ஆக்சிஜன் கேஸாக வெளியே போகுது. ஆக்சிஜன் இஸ் எ கேஸ். O2னா கேஸ், கேஸாக வெளியே போகுது, ரைட்டா? இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. அங்கே தான் நம்ம எல்லாருக்குமே மனப்பாடம் பண்ணணும்னு நினைப்பான், ரைட்டா? நல்லா கவனி. 6 கார்பன் இருக்குது, ரைட்டா? 6 கார்பன், ரைட்டா? யாரோட கேஸா? என்னடா சொல்கிற ஹவிதா? என்ன சொல்கிறீங்க? இந்த ரியாக்ஷனோட அவுட்டில் வெளியே ஆக்சிஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும் சொன்னால பிளான்ட் ரிலீசஸ் ஆக்சிஜன். அதான் ஆக்சிஜன். 6 கார்பன் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் 6 in CO2. முன்னாடி ஒரு கார்பனுக்கு 6 போடுறேன். ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னு பாரு. 2 6 are 12. இங்கே ஒரு 1 13 ஆக்சிஜன் இருக்குது, ரைட்டா? இந்த பக்கம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 6 7 8 9 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? we have to change it. எங்கே சேஞ்ச் பண்ணலாம்? எந்த இதை சேஞ்ச் பண்ணால் 13 வரும்? என்னதை சேஞ்ச் பண்ணால் 13 வரும்? என்னென்ன போட்டிருக்காங்க பாரு. 6 இங்கே போட்டிருக்காங்க, ரைட்டா? அவங்க இன்னும் பயங்கரமாக போடுவாங்களே. ஓ மை காட். ஹைட்ரஜனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 12 ப்ளஸ் ஒரு 2 14 இருக்குது. அப்போ இங்கே நம்ம 12 போட்டோன்னா 2 12 20. இங்கே ஒரு 12 போடுவோம். இங்கே 12 போட்டோன்னா 24. அப்போ இங்கே ஒரு 12, இதுக்கு ஒரு 6 போடு. 2 6 are 12.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த பேலன்சிங் புரியலைன்னா சாமி பிரச்சனையில் விட்டுரு. உனக்கு கெமிக்கல் பேலன்சிங்னு ஒரு லெசன் இருக்குது, அதை நான் நடத்துகிறப்ப சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீ சிம்பிளாக நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. புது ஸ்டூடெண்ட் யார் யார் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். வாங்க, வெல்கம். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா குளுக்கோஸ் அல்லது கார்போஹைட்ரேட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா, குளுக்கோஸ் இதெல்லாம் நான் நம்மளோட 7th லெசன் படிக்கிறப்ப சொல்லிட்டேன் குளுக்கோஸ் ஃபார்முலா. ரைட்டா, மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் மனப்பாடம் பண்ணிடலாமா அப்படின்னா சரி, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பட் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. முன்னாடி இருக்க நம்பர் வேணால் ஞாபகம் வச்சுக்கோ. கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்குது, கார்போஹைட்ரேட்டும் வாட்டரும் திரும்ப ஆக்சிஜன் கேஸும் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, ரைட். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம ஈக்குவேஷனில். பாரு, அவங்களே கொடுத்துருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் குளுக்கோஸ் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ இப்படி தான் ஈக்குவேஷன் படிக்கணும். கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்பயுமே பேரில் படிச்சுட்டு அதோட ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா, ஓகே, குட். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாரு, வேர் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர். முதல் என்ன படித்தோம், ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம, இப்போ என்ன படித்தோம் நம்ம, ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ரைட்டா, ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக, ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னது, ரைட்டா, ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னது, இட் இஸ் அ ப்ராசஸ். எங்கே நடக்க போகுது, எந்தெந்த பிளான்ஸ் எல்லாம் க்ரீன் பிக்மெண்ட் வச்சுருக்கோம் அந்த பிளான்ட்டில் எல்லாத்துலேயும், பிளான்ட்டோ ஆல்கியோவோ பாக்டீரியாவோ அவங்க எல்லாத்துலேயும் நடக்க போகுது. எப்படி நடக்க போகுது, இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், சூரிய வெளிச்சம் இருக்கப்போ தான் நடக்க போகுது. ஃபுட்டு மேக்கிங் ப்ராசஸ், அதாவது ஃபுட்டை பில்டு பண்ணதுன்னு அர்த்தம். ரைட்டா, லைட்டை வச்சு பில்டு பண்ணது, என்ன பில்டு பண்ணது, ஃபுட்டு அப்படின்னு பார்த்துட்டோம் ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கானிசம்ஸில். அடுத்து என்ன சொன்னாங்க, இந்த ப்ராசஸில் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரியாக்ட் பண்ணி எனக்கு குளுக்கோஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிடைக்க போகுது. இந்த 3 விஷயம் கிடைக்குதுங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரைட்டா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். அதை தான் நம்மளுக்கு ஈக்குவேஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ரைட்டா, நம்ம ஃபங்க்ஷனில் என்ன பார்த்தோம், ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர் டஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர். இது எங்கே நடக்கும், அக்கர்ஸ் இன் ஆல் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் எஸ்பெஷலி இன் க்ரீன் லீவ்ஸ். உனக்கு ஞாபகம் இருக்கா, டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம் நம்ம படித்தோம். அப்போ டைகாட் ஸ்டெம்மில் குளோரன் கைமா இருந்துச்சு, மோனோகாட் ஸ்டெம்மில் குளோரன் கைமா இல்லை. கரெக்டா, ரைட்டா, டைகாட் ஸ்டெம்மில் குளோரோஃபில் இருந்துச்சு, குளோரன் கைமா. டைகாட் ஸ்டெம்மில் குளோரன் கைமா படித்தோமா, ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா, யார் யார் ஞாபகம் இருக்கு சொல்லு. ரெகுலராக கிளாஸ் கவனித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. எஸ் ஆர் நோ, டைகாட் ஸ்டெம்மில் எஸ், குட். ஸோ மோனோகாட்டில் கிடையாது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, பச்சை கலரில் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் நடக்கும், எஸ்பெஷலி ரொம்ப அதிகமாக க்ரீன் பிளான்ஸில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்து ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஸோ புதுசாக வந்திருந்தால் பிரச்சனை இல்லை, கவனிச்சுக்கோங்க. இப்போ தான் வரீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா, பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் கால்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். எந்தெந்த பிக்மெண்ட்ஸ், பிக்மெண்ட்ஸ்னால் அது ஒரு எலமெண்ட்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் மாதிரி. ரைட்டா, இப்போ தான் எல்லாமே புரியுதா, கவனிங்க. ஓகே, ரைட். நிதிஷ் வாங்க வாங்க. ரைட்டா, ரைட். எந்தெந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதோ அந்த பிக்மெண்ட் எல்லாம் நான் என்ன சொல்ல போகிறேன், ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட். ரைட்டா, அடுத்து ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. ரைட்டா, ஒன்று என்னது ப்ரைமரி பிக்மெண்ட், இன்னொன்று என்னது செகண்டரி. அதுக்கு பதிலாக அக்சசரி பிக்மெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். ரைட்டா, அக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டா, ரைட். நான் அப்டேட் பண்ண சொல்கிறேன்டா, டெய்லி என்ன சப்ஜெக்ட் வரும் அப்படின்றத நான் அப்டேட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா, குளோரோஃபில் இஸ் த ப்ரைமரி பிக்மெண்ட் that traps solar energy. நல்லா பாரு, எப்படி நம்ம சயின்ஸை எவ்வளோ தூரத்துக்கு இன்டெப்த்தாக பார்த்துருக்காங்க பாரு. குளோரோஃபில் இருக்குது, குளோரோஃபில்ல ரைட்டா, ரைட், குளோரோஃபில்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைமரி பிக்மெண்ட் இருக்குது. அந்த ப்ரைமரி பிக்மெண்ட்டு என்ன பண்ணுதான், அப்சார்ப்ஸ் த சோலார் எனர்ஜி. லைட்டை எடுக்கணும்ல, அந்த லைட்டை அப்சார்ப் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த சோலார் எனர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி சார் அப்சார்ப் பண்ணும் அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் கேட்குறப்ப நீ பிளாக் கலர் ட்ரெஸ்ஸும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும் போடும். யார் யார் வீட்டிலலாம் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது,
யார் யார் வீட்டிலலாம் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது? மாடியில் சின்டெக்ஸ் டேங்க் இருக்கா? சின்டெக்ஸ் வீக்லி டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா? எதுலடா போட்டிருக்காங்க? ஹவிதா எதில் போட்டிருக்காங்க? எனக்கே தெரிலடா. குரூப்பில் இதில் போட்டுட்டாங்களே, போஸ்ட்டில் போட்டிருக்காங்களோ? ஓகே. ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கு. நீ யாராவது கவனிச்சிருக்கியா? இது ரீசன்ட் எனக்கே என்ன அப்படின்னா, ஒரு ஒன்றை மாதிரி 10th 11th 12th வரப்போ தான் தெரியும், முன்னாடி தெரியும். பிளாக் கலர் சின்டெக்ஸ் டேங்க் இப்போ சம்மர் சீசன்லலாம் பார்த்தேன்னா நீ பிளாக் கலர் சின்டெக்ஸ் டேங்க் பார்த்தேன்னா சம்மர் சீசனில் அந்த தண்ணி பயங்கரமாக கொதிக்கி உன்னால் யூஸ் பண்ண முடியாது. அதே இது நீ ஒயிட் கலர் சின்டெக்ஸ் டேங்க் யூஸ் பண்ணனா உனக்கு அந்த மாதிரி ஹீட் இருக்கவே இருக்காது. பிகாஸ் டார்க் கலர் அப்சார்ப்ஸ் த ஹீட். டார்க் கலர் லைட்டெல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணும், ஒயிட் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதான் இங்கே என்ன அப்படின்னா க்ரீனுன்றது ஒரு டார்க்கான கலர். நம்ம குளோரோஃபில் எப்படி இருக்குது? டார்க் கலராக இருக்குது. ரைட்டா? குளோரோஃபில் எப்படி இருக்குது? டார்க் கலராக இருக்குது. அப்போ டார்க் கலராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண போதாங்க? நல்லா பண்ணுமா? ரைட்டா? ஓ ஓகே. டெய்லி வீக்லி சாட்டர்டே ஃப்ரீ பீரியட் லைவ் செஷனில் போடுவாங்க. ஓகே ரைட். அதை அப்போ பார்த்துக்கோங்கடா. ரைட்டா? சரியா கவனிச்சுக்கோங்க. ரைட்? சரியா அது இருக்கும். ரைட்டா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ட்ராப்ஸ் த சோலார் எனர்ஜி அண்ட் கன்வெர்ட்ஸ் இட் இன்டு அ எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜி. பார்த்தியா? 9th ஸ்டாண்டர்டில் இது படிச்சியா ரக்ஷனா? இது 9th படிச்சிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன பண்ணுமா இங்கே? எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜிக்கு. சூப்பர் ரக்ஷனா 9th படிச்சிருக்காங்க. சூப்பர், குட். இப்போ என்ன அப்படின்னா கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த குளோரோஃபில்ல ப்ரைமரி பிக்மெண்ட் என்ன பண்ணுதான்? சோலார் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி அதை கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுதான். தட்ஸ் இட் இஸ் கால்டு அ ரியாக்ஷன் சென்டர். அதனால் என்ன சொல்ல போகிறாங்க? இந்த ப்ரைமரி பிக்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ரியாக்ஷன் சென்டர். அதுக்கு பேர் என்னது? ரியாக்ஷன் சென்டர். இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய எல்லா பிக்மெண்ட்டையும் குளோரோஃபில் பி. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? குளோரோஃபில் ஏ. ஃபஸ்ட்டு இருந்தவங்க பேர் என்னது? குளோரோஃபில் ஏ. இப்போ என்ன பார்க்குறோம் நம்ம? குளோரோஃபில் பி அண்ட் கரோட்டினாய்ட்ஸ். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க பாரு? கெரோட்டினாய்ட்ஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவை எல்லாமே இருக்குது. நம்ம உடம்புல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கா இல்லையா? டெல் மீ, இஸ் தேர் எனி எலக்ட்ரிக்? ரீகால் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் ரீகால் பண்ணுவேன். நோ பிரச்சனை, டோன்ட் வரி அபவுட் இட். டெல் மீ வெதர் இஸ் தேர் எனி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரெசன்ட் இன் அவர் பாடி ஆர் நாட்? நம்ம உடம்புல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குன்னா எங்கே இருக்குது? நோனா ஓகே. எஸ்னா இருக்குன்னா எஸ் மீன்ஸ் வேர்? ஐ திங்க் நோ. ஓகே. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1 and 2 இந்த வர அதான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ். சரி, சின்டெக்ஸ் டேங்க் பற்றி பேசணும்ல. சின்டெக்ஸ் டேங்க் பற்றி பேசணும்ல. சின்டெக்ஸ் டேங்க். அந்த சின்டெக்ஸ் டேங்க்கில் எப்படி தண்ணி மேலே போகுது? மேபி உங்கள் வீட்டில் போர் இருக்கலாம், அல்லது கீழே சம்ப் இருக்கலாம், அங்கேருந்து தண்ணி மேலே போகுது. ஹவு இட் கோஸ்? கீழேருந்து மேலே உங்களோட டெரஸ்க்கு எப்படி தண்ணி போகுது? ஸ்டிமுலஸ். உஷா கொஞ்சம் பரவாயில்ல. மோட்டார். நல்லா யோசிச்சு சொல்லு. இஸ் இட் மோட்டார் ஆர் சம்திங் எல்ஸ்? மோட்டார் தானா? பைப்பெல்லாம் காமெடி அதெல்லாம் வேண்டாம். பை மோட்டார். ஓகே சுபா, தட் இஸ் ஓகே. குட். ஓகே, வேறு? அதுவும் ஒரு அது வந்து அட்வான்ஸ் லெவல் ஆன்சர். நான் பேசிக் லெவல் ஆன்சர் கேட்குறேன். எஸ். ஷைனி பிரின்ஸ். மோட்டார் அண்டு பம்ப், ரெண்டு விஷயம் இருக்குது. நல்லா நான் வச்சுக்கோ. மோட்டார் அண்டு பம்ப். ரைட்டா? மோட்டார் அண்டு பம்ப். அதாவது என்ன அப்படின்னா, மோட்டார் இஸ் அ காம்பனண்ட் அல்லது எக்யூப்மெண்ட் விச் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அதாவது கரண்ட்டை மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு சுற்றுற எனர்ஜியாக மாற்றுது. ரைட்டா? மோட்டர் என்ன பண்ணும்? ஒரு பம்பை சுற்ற போகுது. பம்ப் என்ன பண்ண போகுது? இட் கோயிங் டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர். பம்போட வேலை என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த ஃப்ளூயிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் த்ரூ ப்ரெஷர். ரைட்டா? ப்ரெஷர் வழியாக பண்ண போகுது. நம்ம உடம்புல யார் பம்பு யார் மோட்டர்னு சொல்ல முடியுமா உன்னால்? 9th படிச்சிங்களா? எஸ். ஃபிசிக்ஸில் வரும், ஹைட்ராலிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ரைட்? நவ் டெல் மீ,
in our body which is a pump, which is a motor? யார் பம்ப் யார் மோட்டார்? எஸ், ஹார்ட் இஸ் கோயிங் டு பி அவர் பம்ப். என்ன பண்ண போகுது? ஹார்ட் ப்ளுக் 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 அப்படின்னு என்னது ஒவ்வொரு தடவை அது கம்ப்ரெஸ் ஆகிறப்பையும் உள்ளுக்குள்ளேருந்து லிக்விட்ஸை டாப் டு த ஹெட்லேருந்து டாப் டு பாட்டம் என்ன பண்ணுது? பிளட்டை ஃபுல்லாக நம்ம உடம்புல பாஸ் பண்ணுது. ரைட்டாக திருப்பி அங்கேருந்து எடுத்துகிட்டும் வருது. சேம் டைம் இந்த பிளட் ஃப்ளோ இதெல்லாம் கரெக்டாக போகணும் வைக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது யார்? நம்மளோட பிரைன்ஸ். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் யார் கனெக்ஷனில் இருக்கா? அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இன்னொன்று, இந்த பம்பை ஆப்ரேட் பண்ணுற மோட்டார் பிரைனா? சரி, நம்ம உடம்புல உயிருக்கு எது முக்கியம்? ஹார்ட் முக்கியமாக பிரைன் முக்கியமா? ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட், ஹார்ட் ஆர் பிரைன்? யார் பெரியவங்க? ஹார்ட் பெரியவங்களா பிரைன் பெரியவங்களா? எவ்வளோ விஷயம் இருக்குது வர. இது சயின்ஸ் இஸ் ஹவு எவ்வளோ 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 பயங்கரமான ஒரு புதிர்கள் இருக்குது பாரு. எவ்வளோ கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கும் போது சாதாரண நம்ம உடம்பு. பிரைன், ஓகே, பிரைன் தான் இம்பார்ட்டண்ட்டா? பிரைன், ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க, ஒரு சிலர் பிரைன். ஓகே, போத் ஆர் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் அ குட் ஆன்சர். ப்ரீத்திங், ஓகே ஓகே, ஹி கிவ்ஸ் சிக்னல்ஸ். ஓகே, சரி, பிரைன் தான் இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கலாம். பிரைன் தான் இம்பார்ட்டன்ட்னு வச்சுட்டோன்னா ஹார்ட் என்ன பண்ணுது? நோ, நீ தானே பெரிய ஆளுன்னு சொன்னேன், நீனே இருந்துக்கோ, நான் என்ன பண்ணல, கொஞ்சம் நேரம் பம்ப் பண்ணலன்னு சொல்லிட்டா, will the brain will be alive? Brain will be alive if the brain wants to do its work. அதுக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை தேவை. ரைட்டா? ரைட், அதுக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை யார் கொடுக்கணும்? ஹார்ட். அப்போ அந்த ஹார்ட்டுக்கு பம்ப் ஆகி ரிலீஸ் ஆகிறதுக்கு சிக்னல் கொடுக்கணும். அதுக்கு யார் தேவை? பிரைன். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். பிரைன் மேக்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட், பட் ஹார்ட் மேக்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைன். ரெண்டுமே they both are interconnected. Without brain no pumping, without heart no signals. சரியா? no work for brain. ரெண்டு பேருமே தேவை. ரைட்டா? ரெண்டுமே தேவை. ரைட்டா? ரெண்டு பேருமே தேவை. இப்போது ஆனாலும் என்ன அப்படின்னா, என்னதான் பிரெயின் சிக்னல் கொடுத்தாலும் there is a electricity, a small amount of electricity generated in our heart. அதுக்கு ஒரு சின்ன மசில் இருக்குது. நீ 12th ஸ்டாண்டர்டில் பயாலஜியில் வெரி இன்டெப்த்தாக இந்த ஹார்ட்டை பிரித்து அக்கு வேறு ஆணி வேறு நீ படிப்ப. அப்போ ஒரு சின்ன டிஷ்யூ, சின்னதாக ஒரு அப்படி தட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அவன் என்ன பண்ணுவானா, அப்படியே ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணுவானா. ஸ்பார்க்னால் நம்ம பார்க்குற ஸ்பார்க்கில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல். அவன் எப்போ பார்த்தாலும் இந்த ஹார்ட்டை டக்குன்னு குத்திச்சே இருப்பானா. அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்னால தான் ஹார்ட் பயப்படுது. ப்ளுக் அப்படி என்ன பண்ணுது, ஹார்ட்டு வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதுதான் கார்டியாக் மசில்ஸ்ன்றது ஹார்ட் மேக் ஆகிருக்கு. அந்த ஹார்ட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். நீ பார்த்துருக்கியா? பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஹார்ட்டில். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஜென்ரேட்டர் சம்டைம்ஸ் வீக் ஆகிடும், ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாது. அப்போ தான் பேஸ் மேக்கர் வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆன்ஜியோங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட வெயின்ஸ், நம்மளோட இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஸ்டண்ட் வைக்கிறதுலாம் கேள்விப்பட்டிருப்பேன். அது என்ன அப்படின்னா, ரைட், ஸ்டண்ட் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டண்ட் வைக்கிறதுன்னு என்னது? பிளட்டு ஃப்ளோவை சரி பண்ணுறது. ஹார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு அடைச்சிருக்கு, ஹார்ட் அட்டாக்லாம் வருதுல்ல. ஸோ அது எல்லாமே ரைட். எஸ்ஐனோட சைனோ ஆர்டிக்கல் நோடுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக உஷா கண்டுபிடிச்சிட்டியோ? இதில் பார்த்த இதில் இருக்கா இல்லை நெட்டில் போட்டிங்களா? குட். ஆர் யூ ஸ்கேர்ட் ஆஃப் டெத்? எஸ், டெஃபினட்டாக. ஐ வாண்ட் டு பி லைவ். எனக்கு உயிரோடு இருக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப ஆசை உயிரோடு இருக்கணும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் எனக்கு நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ ஐ ஆல்வேஸ் லவ் டு பி லிவ். ஐ டோன்ட் வாண்ட் டு பி டெத். எனக்கு டெத்தை நினச்சா எனக்கு ஒரு பயம் தான். எனக்கு அது வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி டை. ஐ வாண்ட் டு லிவ். யாருக்கெல்லாம் அப்படி இருக்குது? 14th சாப்டர். ஆமாம், 14th சாப்டர் நம்ம ஹியூமன் அனாட்டமி வருதோ, ஹியூமன் அனாட்டமியில் இருக்கும். ரைட்டா? ஓகே, ரைட். டாபிக் போகலாம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த குளோரோஃபில் பி என்ன அப்படின்னா, கெரோட்டினாய்ட்ஸ் ஆர் கால்ட் அக்சசரி பிக்மெண்ட்ஸ். எங்கே போனோம், எங்கே பண்ணோன்னு தெரியல ஒன்றும். சரி, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸில் 2 இருக்குது. ஒன்று குளோரோஃபில் ஏ, இன்னொன்று குளோரோஃபில் பி. 2 இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா குளோரோஃபில் ஏக்கு பேர் ப்ரைமரி பிக்மெண்ட்டு, செகண்ட் இருக்குங்க அக்சசரி. இந்த ப்ரைமரி பிக்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும். அதனால அந்த இடத்துக்கு பேர் ரியாக்ஷன் சென்டர்னு சொன்னாங்க. தென் அதர் பிக்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேர் குளோரோஃபில் பி. அண்ட்
carotenoids are called accessory pigments. chlorophyll B அதுக்கப்புறம் carotenoidsன்றது இன்னொரு பார்ட், ஒரு ஸ்மால் பார்ட், அதோட பேர், அது வந்து ஒரு பேர் accessory pigments. As they pass on the absorbed energy to chlorophyll A molecule, என்ன பண்ண போகுது, அதாவது வேறு வேறு எனர்ஜி, இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து ரியாக்ஷன் சென்டர் அண்ட் ஹார்வெஸ்டிங் சென்டர். ரியாக்ஷன் சென்டரில் எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதா, அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம ஹார்வெஸ்ட், விதைக்கிறது, விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, சோலார் லைட்டு, இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட விதைகள், உரங்கள் மாதிரி. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், நிலத்தில் போடணும். எங்கே, செடி வளர்கிற இடத்துல. உணவு தயாரிக்கும் ஒரு அறை, ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இருப்பு சட்டியில் போடணும். கரெக்டாக இல்லையா? ஒரு சட்டி, ஒரு பானை, ஒரு யானம், ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டால் தான் சாம்பார் ரெடி ஆகும். ரைட்டா? ஸோ அந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு தான் accessory pigments they were together form a photo system. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ சிஸ்டம். அப்போ பிக்மெண்ட்ஸில் ரெண்டு இருக்குப்பா, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி. ஏ பேர் ப்ரைமரி, பி பேர் அக்சசரி. ஏ என்ன பண்ணுது, சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுது, ட்ராப் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜி தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிது. அடுத்து இந்த அக்சசரி பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணுது, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போகுது. அடுத்து என்னது, ரோல் ஆஃப் சன்லைட். யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த சன்லைட் என்ன பண்ணுது, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. The entire process of photosynthesis takes place inside the chloroplast. Chloroplastக்குள்ளே தான் நடக்க போகுது. The chloroplast is such that the light dependent and light independent, ரைட்டா? அதாவது chloroplastல லைட் டிபெண்ட் சைட்டு, லைட் இண்டிபெண்ட் சைட். அதாவது என்ன அப்படின்னா, லைட் வந்தால் மட்டும் வேலை செய்யுமா, லைட் இல்லைன்னா வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பேனல் இருக்குது, சோலார் லைட் பார்த்துருக்கியா, சோலார் லைட் இருக்கா, சோலார் லைட் என்ன பண்ணும், லைட் பட்டால் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ரைட்டா? லைட் பட்டால் ஒர்க் ஆக போகுது, இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். ரைட்டா? ஸோ அப்போ லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பாரு. டிஸ்கவர்ட் பை ராபின் ஹில். இவர் தான் டிஸ்கவர் பண்ணால், நல்லா என்னது, ஹில் ரியாக்ஷன் கூட அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பேரை வச்சுட்டாங்க. ரைட்டா? திஸ் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் light energy in thylakoid membranes of the chloroplast. Pigment absorb light energy and converted into chemical energy, ATP and NADPH plus H plus. These products of light reaction move out from the thylakoid stroma of the chloroplast. என்ன அப்படின்னா, அப்போ லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் நம்மளோட தாலகாய்ட்ஸ் இருக்குல்ல, தாலகாய்ட்ஸில் கிரானான்னு என்னது, நம்மளோட ஸ்டேக், அப்படியே காசுலாம் அடுக்கி வச்சுருப்போம்ல, காசு அடுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த ஒரு ஸ்டேக் ஒவ்வொருத்தவங்க என்ன அப்படின்னா தாலகாய்ட்ஸ். இந்த தாலகாய்ட் மெம்பரினில் தான் என்ன பண்ண போகுது, இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் இருக்க போது. இவங்க என்ன பண்ணுறாங்க, லைட் எனர்ஜி, அதுக்கப்புறம் நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்து they are going to converted into ஒரு கெமிக்கல் எனர்ஜி ரியாக்ட் பண்ணி ஏடிபி அண்ட் NADPH. ரைட்டா? ஏடிபி அண்ட் NADH. யாராவது சொல்ல முடியுமா வாட் இஸ் ஏடிபி அண்ட் NADHPன்னா என்னென்ன? எனிபடி? புரியலையா? ஓகே, ஜஸ்ட் யாருக்கெல்லாம் புரியலை என்ன சொன்னேன்னு, யாருக்கு இப்போ புரியலை, இப்போ பார்த்தது நான் டயக்ராம் போட்டு சொல்லித்தரேன். ஏடிபின்னா நிறைய பேர் தெரியும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இது ஒரு பெரிய பேர், நிக்டோட்டின் டைபாஸ்பேட்னு வரும். ரைட்டா? அதை விட்டுருங்க. NADPHங்கிறது நிக்டோடியமைன். ரைட்டா? நிக்டோடமைன். அதுக்கப்புறம் ஐ வில் ஜஸ்ட் நிக்டோடமைன், அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட். இது வந்து ஒரு பாஸ்பேட் குரூப்பு. அவ்வளோ பேர் நம்மளுக்கு அது கேட்க மாட்டாங்க. நான் உனக்கு ஆனால் புக்கின் நோட்ஸ் கொடுப்பேன், இல்லை புக்கின் கொஷின்ஸ், அப்போ அதை நான் கொடுத்துருவேன். ரைட்டா? புக்கின் கொஷின் கொடுக்குறப்ப அதை நான் உனக்கு கொடுத்துருவேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்மளோட தாலகாய்ட்ஸ் இருக்கா, நம்மளோட தாலகாய்ட்ஸ் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும் நம்மளோட தாலகாய்ட்ஸ். ரைட்டா? நம்ம தாலகாய்ட்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது. ரைட்டா? நம்ம தாலகாய்ட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டேக்காக இருக்க போகுது. ரைட்டா? ரைட், நம்ம தாலகாய்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்க போகுது. இப்போ இந்த தாலகாய்ட் மெம்பரில் என்ன நடக்க போகுது,
photosynthetic pigments இதில் இருக்காங்க. நம்மளோட chlorophyll A, chlorophyll B ரெண்டு பேர் இதில் இருக்காங்க. ரைட்டா? ரெண்டு பேருமே இருக்காங்க. ரைட்? சரி, ரெண்டு பேர் இதில் இருக்காங்க. அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட கெமிக்கல் எனர்ஜி வந்துடுச்சு, லைட்டாக அப்சார்ப் பண்ணியாச்சு, கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலாம் வந்தாச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹார்வெஸ்டிங் லேண்டு அந்த நம்ம சமைக்க போகிற இடத்துல போய் போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த தாலகாய்ட்ஸ் மெம்பரனில் இந்த ஒவ்வொரு தாலகாய்ட்லேயும் வாட் ஹேப்பன்ஸ், ஒரு தாலகாய்ட்ஸ்லேயும் என்ன நடக்குது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து. டே கிரிக்கெட் லவர், உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் சாப்பிடு, உன்னை நான் உட்காந்து கவனிக்க சொல்லலை. தேவையில்லாமல் இப்போ நிறைய குரூப்பில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக டீச்சர்ஸ் குரூப்பில் வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் அ பிளான் டு ரிப்போர்ட் அண்ட் பிளாக் யூ டோட்டலி ஃப்ரம் அவர் சேனல். ஆல்ரெடி ஒரு 2 பேரை வி டிட் இட். ஒன்றையும் பண்ண வச்சிடாத. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் பிகாஸ் எக்ஸாம்ஸ் வரப்போது, கவனமாக இருங்க. டோன்ட் மிஸ்பிஹேவ். பசிக்குதுன்னா நான் உன்ட்ட கேட்குறேன்னா நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே, இங்கே வந்து என்னத்துக்கு ஸ்பாம் பண்ணிகிட்ருக்க. டோன்ட் டூ இட். சரியா? இவங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக 2 பேரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஏடிபியையும் அதுக்கப்புறம் என்னது NADPHையும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளோட எனர்ஜி ப்ராடக்ட். ரைட்டா? லைட் ரியாக்ஷன்லேருந்து வெளியே வரக்கூடிய ப்ராடக்ட்டு. இந்த 2 பேரையும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த 2 பேரையும் உருவாக்கி ஸ்ட்ரோமாக்கு அனுப்பிடுது. ஸ்ட்ரோமானா யார்? இந்த தாலகாய்ட்ஸ் எல்லாம் மிதந்துக்கிட்டு இருந்துச்சுல அந்த ஸ்ட்ரோமாக்கு என்ன பண்ணுது, அனுப்பிச்சிருது. ரைட்டா? ரைட். ஓகே. ஹவு பிளான்ட் கெட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? chlorophyll A and B. chlorophyll A இருக்குல்ல, ப்ரைமரி chlorophyll, அவங்க தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சன்லேருந்து வாங்கி கொடுக்க போகிறாங்க. ரைட்டா? NADPHA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிக்கோட்டினமைடு அடினோசின் டைபாஸ்பேட் ஹைட்ரஜன். ரைட்டா? நியூக்ளியோடைட் டைபாஸ்பேட் ஹைட்ரஜன். இது ஒரு பெரிய பேர். நோ நீட் டு வரி அபௌட் இட், யூ ஜஸ்ட் லீவ் இட். புக்கின் கொஷின் எப்போ கொடுப்பீங்க? அப்கமிங் டேஸில் நான் கொடுக்குறேன். அப்கமிங் டேஸில். ஓகே? ரைட்டா? அப்கமிங் டேஸில் ஐ வில் கிவ் இட். ரைட்? டே கிரிக்கெட் லவர், நீ திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணுற. டோன்ட் ஸ்பாம் இட். ஒரு தடவை மெசேஜ் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துரு. இல்லை நீ கிளாஸ் விட்டு வெளியே போயிடு. நான் உன்னை வெளியே அனுப்பிச்சேன்னா நீ அடுத்து எந்த சேனல்லையுமே வேதாந்தோட எதுலையுமே நீ எந்த வீடியோஸும் பார்க்க முடியாது. ஸ்பாம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண. சரியா? ஏடிபி நான் எப்போயுமே ஸ்டூடெண்ட்டை பிளாக் பண்ணவே மாட்டேன். நான் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவனுக்கு ஒரு கொஷினாவது அவன் இதுலேருந்து படிச்சுக்குவான்னு நான் விட்டுருவேன். ஆனால் எல்லா நேரமும் அப்படியே இருக்க மாட்டேன். சரியா? லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு அல்லது பயோசிந்தட்டிக் பாத்வே டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா. அதாவது லைட் மூலமாக என்ன ஆகிடுச்சு இப்போ எனக்கு ஏடிபி. ரைட்டா? ஏடிபி அது எல்லாமே எனது ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு இப்போ என்ன இருந்திருக்கு, ஸ்ட்ரோமாக்குள்ளே வந்துருச்சு. During this reaction, CO2 is reduced into carbohydrates with the help of light generated ATP and NADPHA. This is called Kelvin cycle and is carried out in the absence of light. It is called dark reaction. நீ கவனிச்சு பார்த்தியா என்ன நடந்திருக்குன்னு? நம்ம இவ்வளோ நேரம், இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம் நம்ம படித்ததையே மொத்தமாக மாற்றிட்டாங்க. இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சோம்? ரைட்டா? இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சோம்? சன்னு இருக்கப்போ என்ன, சன்லைட் ப்ரொடியூஸ் ஆகுது, சன் வெயில் அடிக்கிறப்ப பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஆனால் இங்கே டோட்டலாக என்ன சொல்லிட்டாங்க, 2 ரியாக்ஷன் இருக்குது தம்பி. ஒன்று லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், இன்னொன்று என்ன அப்படின்னா லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு. லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில் ஃபுட்டே ப்ரிப்பேர் ஆகலை, இன்னும் ஃபுட்டே ப்ரிப்பேர் ஆகலை. லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில் ஒன்லி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அது ஒரு கெமிக்கலாக மட்டும்தான் இருக்குது. ஏடிபியாகவும் NADPHஆவும் மட்டும்தான் இருக்குது. இவங்க லைட் இல்லாத சமயத்தில், நடுராத்திரியில், இரவு நேரத்தில் தான் என்ன அப்படின்னா இந்த ATPயும் NADHPயும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து ஸ்டார்ச்சை ப்ரிப்பேர் பண்ணுது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. கவனி என்ன லைன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதாவது டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்க போதான், டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா. டியூரிங் திஸ் ரியாக்ஷன் CO2 ரெடியூஸ் ஆகுது. CO2 என்னவா மாறுதான், கார்போஹைட்ரேட்டாக மாறுது. எது மூலமாக, வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் ஜெனரேட் பண்ணி கொடுத்த, பகல் பூரா ஜென்ரேட் பண்ண ஏடிபியும் NADPH இருக்குல்ல, NADPH + H+,
அவங்க ரெண்டு பேரும். இதில் பேர் என்ன அப்படின்னா கெல்வின் சைக்கிள்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த படம் இருக்குது காட்டுறேன். carried out in the absence of light, this is called dark reaction. இந்த ரியாக்ஷன் எப்போ நடக்குதா? இருட்டில் நடக்குதா? இந்த ரியாக்ஷன் எப்போ நடக்குது? கருகும்னு இருட்டு இருக்கும்ல, அப்போ தான் நடக்குதான். எங்கே அந்த கெல்வின் சைக்கிள்? கெல்வின் எங்கே போனால்? ஒரே நிமிஷம். கெல்வின் தாத்தாவை மட்டும் தூக்கிட்டு வந்துடுறேன். 1 minute. Mr. Kelvin, come on Mr. Kelvin. Yes, Kelvin, please come. We want to discuss something. Yes. But tomorrow we will be completing this lesson da. நாளைக்கு இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரைட்டா? புக்கு கிளாரிட்டியே தெரியலையே. உனக்கு கிளியராக தெரியும். உன்கிட்ட புக்கு இருக்கும்ல? ரைட். ஸோ கன்சிடர் திஸ் அஸ் அ குளோரோபிளாஸ்ட். ரைட்டா? இது குளோரோபிளாஸ்ட். ரைட்டா? குளோரோபிளாஸ்ட் இதுதான் இது நம்மளோட குளோரோபிளாஸ்ட்டு. நல்லா கவனி, வேறு லெவலில் இருக்குது. ரைட்டா? எஸ், கார்பன் வச்சு நைட்டு தான் ப்ராசஸிங். இது ஜூம் பண்ணாலும் இன்னும் கிளியராக வராது. அது கிளாரிட்டி உடையுதே. அது ஆக்சுவலாக படமே கிளியராக இல்லை. டயக்ராம்ஸ் வில் நெவர் பி கிளியர். திஸ் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாமல் ஐ ஜஸ்ட் டூ இட் ஆன்லைன். ரைட். புக்கில் இருக்க படமும் இதுவும் ஒன்று தான். ரைட்டா? புக்கில் இருக்க படமும் இதுவும் ஒன்று. சரியா? ரைட். பாரு என்ன நடக்குது அப்படின்னு. இங்கே இருக்க நிறைய டேர்ம்ஸ் அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். சிம்பிளாக நம்மளோட புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? ரைட். மெல்வின் கெல்வின் என்ன? ரைட். டாக்டர் படத்தில் வரும்ல என்ன? ரைட். ஸோ என்ன அப்படின்னா இது நம்மளோட குளோரோபிளாஸ்ட்டு. குளோரோபிளாஸ்ட்டில் இது என்னது? தாலகாய்ட்ஸ். பார்த்தியா? நம்ம தாலகாய்ட் சிம்பிள் தெரியுதா? ஸ்டெக் 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 அடுக்கி வச்சுருக்காங்க. பார்த்தியா? அதுதான் என்னது? தாலகாய்ட்ஸ். தாலகாய்ட்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. தாலகாய்ட்ஸில் வாட்டர் தண்ணி ஊற்றுறோமா? நம்ம தண்ணி ஊற்றுறதுலேருந்து வாட்டர் வந்து லைட்டோட சேர்ந்து என்ன அப்படின்னா வாட்டர் ப்ளஸ் லைட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன உருவாக்கியிருக்காங்க? பகலில் பூரா என்ன பண்ணுறாங்க? ரைட்டா? ரைட். பகலில் பூரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏடிபி, NADPH, NADH, ADP இந்த மாதிரி என்ன அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் ஜென்ரலாக கால்ட் அஸ் எனர்ஜிஸ். ஒரு எனர்ஜியாக சக்தியாக என்ன பண்ணியிருக்காங்க? உருவாக்கியிருக்காங்க. ரைட்டா? சக்தியாக உருவாக்கி வச்சுருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இது எல்லாமே நைட்டு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக எடுத்து அதை ரியாக்ட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுது? சுகருங்கிறது என்னது? கார்போஹைட்ரேட். நைட்டு தான் என்னது? கார்போஹைட்ரேட். இது ஃபுல்லாக எங்கே தள்ளியிருக்கு பாரு? அதாவது நம்மளோட கிரானான்னு என்னது? தாலகாய்ட் ஸ்டாக்கு. தாலகாய்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு. வெளியே என்னது? ஸ்ட்ரோமாவில் தான் செகண்ட் ரியாக்ஷன் நடக்குது. இன்னும் ஜூம் பண்ணவா? இதுக்கு மேலே ஜூம் பண்ணால் இன்னும் தெரியல. நல்லா கிளாரிட்டி குறைஞ்சிரும்டா. இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லையே. சிம்பிள், அவ்வளோதான். ரைட்டா? குளுக்கோஸும் ஸ்டார்ச்சும் என்ன? ஒரு சூப்பரான கொஸ்டின் அவிதா கேட்குறாங்க. I'll just explain it. ஸ்டார்ச்சுங்கிறது என்ன? குளுக்கோஸ்ன்றது என்ன? ஸ்டார்ச் குளுக்கோஸ் ரெண்டுமே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட். ரைட்டா? குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6. ஸ்டார்ச்சோட ஃபார்முலா C12H6C12H24O11. இதான் வித்தியாசம்.
இது மோனோசாக்கரைடு, ஒரே ஒரு சர்க்கரை, ஒரே ஒரு குளுக்கோஸ். இதுக்கு மேலே இதை நான் பிரிக்க முடியாது. இதுக்கு மேலே பிரித்தா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனாக பிரிக்க முடியும். ஆனால் இவனை ரெண்டாக பிரிக்கலாம். நல்லா கவனி, சுக்ரோஸ் ஸ்டார்ச் அல்லது சுக்ரோஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா திரும்பி பிரிக்கலாம். அதாவது சின்ன சின்ன குளுக்கோஸாக ஒன்றோட சேர்ந்து பெரிய குளுக்கோஸாக இருக்குது. அது பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டார்ச். சரியா? ரைட்டா? ரைட்டா? அது பேர் தான் என்னது? ஸ்டார்ச். ரைட்டா? ஃபுட்டு ப்ரொடக்ஷன் டே டைமில் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். எஸ், ஃபுட் ப்ரொடக்ஷன் டார்க் ரியாக்ஷன் நடக்கிறப்ப தான் நடக்குது. ரைட்டா? ஸ்டார்ச்சுங்கிறது என்ன அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ், நிறையா குளுக்கோஸ் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஸ்டார்ச். குளுக்கோஸுங்கிறது ஒன்றே ஒன்று. அது கெமிக்கல் ஃபார்முலா தான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா? ஸ்டார்ச்ன்றது சிம்பிள். ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்த்தோம்ல, ரைட்டா, சிம்பிளாக குளோரோபிளாஸ்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறப்ப நம்மளோட குளோரோபிளாஸ்ட்டை எடுத்துக்கோங்க. நம்ம குளோரோபிளாஸ்டில் நம்ம தாலகாய்ட்ஸ் இருக்குது, இருக்காங்க. தாலகாய்ட்ஸில் என்ன பண்ண போகுது? தாலகாய்ட்ஸ் எல்லாமே சன்லைட், ரைட்டாக, சன்லேருந்து டே டைமில் லைட் வாங்குது. அதுக்கப்புறம் வாட்டர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏடிபி, ஏடிபி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா NADHP, DPH, இவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எங்கே அனுப்பிடுறாங்க? ஸ்ட்ரோமாக்கு அனுப்பிடுறாங்க. தாலகாய்ட்லேருந்து இதெல்லாமே என்னது ப்ரிப்பேர் ஆகி வெளியே ஸ்ட்ரோமாவில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸ்ட்ரோமாவில் நைட்டு இவங்கக்கிட்ட CO2 ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுது? எனக்கு இதிலேருந்து தனியாக ஸ்டார்ச் அல்லது குளுக்கோஸ்னு சொல்லலாம். ரைட்டா? ஸ்டார்ச் அல்லது குளுக்கோஸ்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க? வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, ரைட். வாழ்க்கையே போய் மாதிரி இருக்கா? கரெக்டு தான். என்ன சரியா? See, that's very interesting. That is how science is very interesting fact. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இன்னும் அடுத்த சாப்டர்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப இன்னும் நிறைய இருக்குது. நாளைக்கு இன்னொன்று கேளு. நாளைக்கு இதை விட இன்னொருத்தன் இருக்கான். அவன் பேர் என்னது? மைட்டோகாண்ட்ரியான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் இதை விட அல்டிமேட்டு. உனக்கு இன்னும் நிறைய விஷயத்தை நாளைக்கு கற்றுக் கொடுப்பான். டுமாரோ we are going to complete it. ரைட்டா? டுமாரோ that mitochondria is there. That is going to be ultimate different. நாளைக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. சரியா? இப்போ இதில் கடைசி ஒரு 2-3 பார்ட் மட்டும் முடிக்காமல், அது 2-3 அந்த பார்ட்ஸ் மட்டும் ஒரு 2 பாயிண்ட் இருந்துச்சு. இந்த கொடுத்துருக்காங்க பாரு, உனக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ATPனா என்ன, ADPனா என்ன, NADனா என்ன, NADPனா என்ன, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். அடுத்து ஃபோட்டோசிந்தசிஸை யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ண போகிறா? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலே பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கணும்ல. ரைட்டா? அதுதான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். முடிக்க போகிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கம்ப்ளீட் இட். டுமாரோ கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட், அட்மிட். ஆமாம், டுமாரோ கிளாஸ் இருக்குது. நாளைக்கு என்ன தேர்ஸ்டே தானே? ஆனால் நாளைக்கு ரெக்கார்டடாக இருக்கும். மறக்காமல் பார்த்துரு. சரியா? டுமாரோ இட் வில் நாட் பி லைவ். டுமாரோ இட் வில் பி ரெக்கார்டட். உனக்கு டவுட் இருந்தால் வச்சுரு. நம்ம அடுத்த கிளாஸ் நான் டவுட் செஷன் போடுறேன். அப்போ நம்ம பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட். நான் ஸ்டார்ச்சுக்கு டைரக்ட் ஃபார்முலா எழுதலை. ஸ்டார்ச்சுங்கிறது பெருசு. நான் சுக்ரோஸ் ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். நான் எழுதியிருந்தது சுக்ரோஸ். சரியா பிரியதர்ஷினி? அது சுக்ரோஸ். ஓகே, ரைட். அது மட்டும் தெரியுமா? ரைட். மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். 6 to 7:30 நினைக்கிறேன் நாளைக்கு சாயங்காலம். 6 to 7:30. ரைட்டா? ஓகே. ஸோ யாரெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் பாரு. பிக்மெண்ட். இன்கேஸ் நம்மளோட குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குல்ல, அந்த பிக்மெண்ட்டு என்ன அப்படின்னா சரியாக இல்லைன்னா என்ன பண்ணாது? ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அடுத்து லீஃபோட ஏஜ். வயசாகிடுச்சு, அதுவும் எவ்வளோ நாள் தான் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். லீஃபோட ஏஜ் போயிடுச்சுன்னா கம்மியாகிடும். அடுத்து அக்யூமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அக்யூமுலேட் ஆகிட்டாலும் பிரச்சனை. பிளான்ட்ஸ்க்கு கூட ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்காண்டா. ஏன்னா பிளான்ட்டில் டிஎன்ஏ இருக்குல்ல, ஸோ அப்போ இட் வில் ஆல்சோ ஹாவ் அ ஹார்மோன் ப்ராப்ளம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். லைட்டே ஒழுங்காக கிடைக்கல, கார்பன் டை ஆக்சைடு ஒழுங்காக கிடைக்கல, டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லை, வாட்டர் ஒழுங்காக ஊற்றலை, மினரல்ஸ் சரியாக இல்லை அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல, அடினோசின் ட்ரை பாஸ்பேட், நிக்கோட்டின் டை அமைன் பாஸ்பேட்லாம் என்னது? மினரல்ஸ். அதெல்லாம் இல்லைன்னா கிடைக்காது. ரைட்டா? அதெல்லாம் இல்லைன்னா கிடைக்காது. ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஃபோட்டோசிந்தசிஸ். ரைட்டா? எஸ், வெரி குட், சூப்பர். ஓகேவா? ரைட். ஸோ சூப்பராக புது விஷயம் நீ கற்றுட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உனக்கு இந்த
குளோரோஃபில் அப்படிங்கிறது குளோரோபிளாஸ்ட் பற்றி நீ நிறையா படிச்சிருப்ப ரைட்டா? கவலைப்படாத அப்படின்னா உனக்கு டவுட் இருந்தால் நான் டெஃபினட்டாக அதுக்கு அடுத்த கிளாஸில் கிளியர் பண்ணிடுவேன். டோன்ட் வரி, சரியா? கவலைப்படாதீங்க. ஓகே, நீ ரொம்ப டீட்டெயிலாக என்ன அப்படின்னா நீ 11th 12th வந்தேன்னா படிப்பேன். 11th 12th ரொம்ப டீட்டெயிலாக படிப்பேன் ரைட்டா? 10th ஸ்டாண்டர்ட் நான் கிளியர் பண்ணிடுவேன். 11th 12th உனக்கு அங்கே வேறு லெவலில் இருக்கும். நீ அங்கே கெமிஸ்ட்ரி வந்தேன்னா உனக்கு கெமிஸ்ட்ரி என்ன புட்டு வச்சுருவேன் ரைட்டா? நீ கெமிஸ்ட்ரி வா, கெமிஸ்ட்ரியில் யூ வில் சி லாட் ஆஃப் திங்ஸ் இன் 11th and 12th. வேறு லெவலில் கெமிஸ்ட்ரி இருக்க போகுது. இப்போ வந்து பயாலஜி இஸ் ஓகே. என்ன டவுட்டு? கிரிக்கெட் லவர் என்ன டவுட்டு சொல்லுங்கள்? வாட் இஸ் யர் டவுட்? எனிதிங் எல்ஸ்? எனக்கு தெரியல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஐ வில் ஜஸ்ட் செக் அண்ட் டெல் யூ. நான் செக் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் என்னென்னு. ஐ டோன்ட் நோ தட். ஓகே, உங்கள் ஸ்கூலில் டீச் பண்ணாங்க, பட் யுவர் இஸ் குட். ஓகே, தேங்க்யூ. பிக்மெண்ட்ஸ்னால் என்ன டவுட் ராடே? பாதியில் வந்துட்டு என்னடா டவுட் கேட்குற? பிக்மெண்ட்னா அது ஒரு பார்ட். பிக்மெண்ட்டுங்கிறது ஒரு சுரப்பி அல்லது என்ன சொல்லலாம், அது ஒரு சுரப்பி, அவ்வளோதான் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நம்ம உடம்புலலாம் கூட பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கங்கே சுரப்பிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா? அதுதான் பிக்மெண்ட்ஸ். நீ ஒட்டுமொத்த 1.5 மணி நேரம் கிளாஸ்க்கே டவுட்டில் ஒரு வாரத்தில் முடிச்சு போட்டியே. சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ண ரைட்டா? ஓகே, டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ரைட்டா? ஓகே, clear to me. Yeah, okay, superடா. ஓகே, we will leave now. Okay, I'm just getting leave. Tada, bye bye, see you. If you can't, then who can? உன்னால் முடியாட்டி யாரால முடியும்? டாடா, bye bye. மிட்டம் எக்ஸாம் ரிவிஷன் வந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபப்ளி அரௌண்ட் 20th of this month, 20ஆம் தேதி இந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். பை பாய்.